ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்டான எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஒரு 100 கொஸ்டின் நம்ம பார்க்க ஒவ்வொரு கொஸ்டினாக நான் உங்களுக்கு ஆன்சரோட டெஃபினட்டாக இந்த அப்கமிங் எக்ஸாமுக்கு நமக்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதுசாக கூட ஒருவேளை இது வரைக்கும் இங்கே தெரியாத விஷயங்கள் கூட நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கள் நம்ம போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்னா, கல்ச்சுரல் ஸ்டடீஸை பற்றின ஒரு ஜென்ரல் கொஷின். மெயினாக தெரிய வேண்டிய விஷயங்கள் கல்ச்சுரல் ஸ்டடீஸ்னா என்ன அப்படிங்கிறத இந்த கொஷின் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். கல்ச்சுரல் ஸ்டடீஸை பற்றி பார்க்கும்போது முக்கியமாக 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கல்ச்சுரல் ஸ்டடீஸை பற்றி பேசிக்கான ஒரு ஐடியா இருக்கக்கூடிய யாராலையும் இந்த கொஷினை ஆன்சர் பண்ண முடியும். அது முக்கியமாக நமக்கு கல்ச்சுரல் ஸ்டடீஸ்னா என்னங்கிற அந்த அதோட டெனட்ஸ், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு தெரிஞ்சால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். முதல் ஆப்ஷன், இட் இஸ் பொலிட்டிக்கலி என்கேஜ்னு கேட்டிருக்கு. கண்டிப்பாக அதில் பாலிடிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஆப்ஷன், இட் ப்ரிவிலேஜஸ் டெக்ஸ்ட் ஓவர் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஓவர் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்ல போனால், பொதுவாகவே ஒரு சில தியரிகள் டெக்ஸ்ட்டை மையப்படுத்தி அதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். சில தியரிகள் கான்டெக்ஸ்ட்டை மையப்படுத்தும். அதாவது கான்டெக்ஸ்ட்டும் முக்கியம். ஒரு டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிறது, நம்மளாம் லிட்டரரி ஸ்காலர்ஸ் தான். அப்போ லிட்ரேச்சரை புரிஞ்சுக்கிறதுக்கு கான்டெக்ஸ்ட் முக்கியம். அது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது, எந்த சொசைட்டியில் இருந்தது வந்தது, இப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு தேவை. அதான் நம்ம அந்த சுற்றுச்சூழல் நம்ம கான்டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல கல்ச்சுரல் ஸ்டடீஸ் வந்து இந்த இடத்துல ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்குன்னா, டெக்ஸ்ட்டை முக்கியத்துவப்படுத்துது கான்டெக்ஸ்ட்டை விட அப்படின்னு கொடுத்துருக்கானா? அப்படி இல்லை. கல்ச்சுரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் எல்லாமே ரெண்டுமே ரெலவெண்ட் தான். இதை புரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு தேவை. அதான் கல்ச்சுரல் ஸ்டடீஸுங்கிறது டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு கல்ச்சர் தேவை. எங்கேருந்து எமர்ஜ் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஸோ அது இருந்தால் தான் நமக்கு புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால நமக்கு ஆப்ஷன் பி அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல தவறான ஒரு ஆன்சராக இருக்கு. அப்போ இட் ஹேஸ் அ சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் ஃபார்மலிசம் பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட்டை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆல்ரைட். ஸோ டெக்ஸ்ட்டை பார்த்து க்ளோஸ் ரீட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய டிவைசஸை பார்ப்பாங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு அதுக்கும் இடையில ஒரு சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். சிம்பயாட்டிக் அப்படின்னா கொடுக்கல் வாங்கல், நம்ம ஒன்று கொடுப்போம் அது ஒன்று கொடுப்போம், அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இதுக்கு ரெண்டுக்கும் இடையில ஆக்சுவலாக இல்லை. ஓகே. ஸோ ஃபார்மலிசம் கூட இதுக்கு எதையும் கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ தேர்ஃபோர் அந்த ஆப்ஷனும் நமக்கு சரியில்லை. அதே ஃபோர்த் ஆப்ஷனை பார்த்தோம்னா, இட் ஸ்டடீஸ் த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் அ டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டெக்ஸ்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகப்படுது அல்லது அதோட மீன்ஸ் ஆஃப் ப்ரொடியூஷன். நமக்கு ஒரு மார்க்சிசம் எடுத்துட்டோம்னா, நமக்கு தனித்தனியாக மார்க்சிசம்லேயே பேஸ் சூப்பர் ஸ்ட்ரக்சர் நம்ம படிக்கும்போது நமக்கு அதில் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு படிப்போம். எதன் மூலம் எந்த இடத்துல இருந்து டெக்ஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, அது முக்கியம் நமக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன் இல்லையா. ஸோ ஒரு கல்ச்சுரல் ஸ்டடீஸ் பொறுத்தவரை யார் அதை எழுதுறா அப்படிங்கிறதும் எந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட் வருது, டெக்ஸ்ட் மட்டும் இல்லை, கல்ச்சுரல் ஸ்டடீஸை பொறுத்தவரை ஈவன் அது கல்ச்சுரல் ஸ்டடீஸ் ஒரு ப்ராடக்டை அனலைஸ் பண்ணா கூட, எந்த ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணாலுமே நமக்கு ஒரு சில விஷயங்களை பார்க்கும். இந்த 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 கல்ச்சுரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். ஒருவேளை நம்ம கல்ச்சுரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய ஸ்டூவர்ட் ஹால் மாதிரி பீப்புள் எடுத்துக்கும்போது, ஈவன் ஒரு வாக்மேன் பிளேயர் அதை அனலைஸ் பண்றதுக்கே, சாதாரண ஒரு மியூசிக் கேட்கக்கூடிய ஒரு வாக்மேன் பிளேயர் இவரை அதை அனலைஸ் பண்றதுக்கே அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா 5 கட்டத்தில் அனலைஸ் பண்ண சொல்லியிருப்பாரு. முதல்ல எங்க இருந்து உருவாச்சு, அப்புறம் எப்படி சர்க்குலேட் ஆகுது, யார் அதை ரிசீவ் பண்றா, ஸோ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் என்னெல்லாம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்ப்பாங்க. கல்ச்சுரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் டெக்ஸ்ட்ங்கிறது முக்கியம். ஸோ இந்த இடத்துல நமக்கு அதுவும் சரியாக தான் இருக்கு. அப்போ நமக்கு இட் இஸ் பொலிட்டிக்கலி என்கேஜ், ஆப்ஷன் ஏ கரெக்ட். அப்புறம் ஆப்ஷன் டி, இட் ஸ்டடீஸ் த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், இதுவுமே ப்ரொடக்ஷன் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்ப ரொம்ப சரியாக தான் இருக்கு. ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன் ஏ அண்ட் டி தான் கரெக்டாக இருக்கும். ஆல்ரைட், நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு தெரிய வேண்டியது கல்ச்சுரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான விஷயங்கள். அதே போல் அடுத்த ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின், கல்ச்சுரல் ஸ்டடீஸ் இஸ் சிம்பிளி த ஸ்டடி ஆஃப் கல்ச்சர் அஸ் a discrete entity divorced from social and political context. அதாவது இதில் முதல்ல என்ன கொடுத்துருக்குன்னா, கல்ச்சர் அப்படிங்கிறது டிஸ்கிரீட்டாக தனித்துவமாக இந்த சொசைட்டி அண்ட் பாலிடிக்ஸ் ரெண்டையும் விட பிரித்து அதை என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி படிப்பாங்க. கல்ச்சுரல் ஸ்டடீஸில் கல்ச்சரை அப்படி தான் படிக்கிறாங்க, சொசைட்டியையும் சாராமல் அந்த அரசியலையும் பாலிடிக்ஸையும் சாராமல் படிக்கணும். ஆனால் அப்படி இல்லை. ஆக்சுவலாக சொல்ல போனால் கல்ச்சுரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது அதுக்குள்ள பாலிடிக்ஸும் வரும், சொசைட்டியும் வரும். ஏன்னா நமக்கு கல்ச்சுரல் ஸ்டடீஸ் படிக்கும்போது அதுக்குள்ள ஐடியாலஜி இருக்கு, ரேஸ் இருக்கு, ஜெண்டர் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்போ கண்டிப்பாக அதுக்குள்ள ஸ்ட்ரகுல்ஸும் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு கல்ச்சுரல் ஸ்டடீஸ். சொசைட்டியும் பாலிடிக்ஸும் இல்லாமல் எப்படி கல்ச்சுரல் ஸ்டடீஸ் தான் ஆக்சுவலாக ஹைலி பொலிட்டிக்கலான ஒன்று. இப்போ அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ண முடியும்? அப்போ நமக்கு ஆப்ஷன் ஏ, அந்த அசர்ஷன் வந்து அக்சுவலாக நமக்கு பார்க்க போனோம்னா அதில் ஒரு
தப்பு இருக்கு. ரைட், அப்ப அடுத்தது ரீசனை பார்த்தோம்னா, கல்ச்சுரல் ஸ்டடீஸ் எய்ம்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் culture in all its complex forms and to analyze the social and political context within which it manifests itself அப்படின்னு அழகா கொடுத்துருக்கு. அது கல்ச்சர் அப்படிங்க, கல்ச்சரல் ஸ்டடீஸ் கல்ச்சரை அதோட சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா விதமான காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் வச்சு சேர்த்து வச்சு படிக்குது. அது சொசைட்டி, பாலிடிக்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் படிக்குது. அப்படி சொல்லும்போது அது சரியான ஒரு 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 விளக்கமா இருக்கு, ஒரு சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரீசன் வந்து நமக்கு சரியான ஒரு ரீசன் தான், நமக்கு அந்த சென்டென்ஸ் வந்து சரியான அர்த்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த அசர்ஷன் அப்படிங்கிறது ஆக்சுவலாகவே தப்பாக இருக்குது. சில நேரங்களில் பார்த்தோம்னா சில கொஸ்டினுக்கு ஆப்ஷன் அதாவது அசர்ஷனுக்கு ரீசன் வந்து சரியான விளக்கமாக இருக்காது. ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லை. இந்த இடத்துல நம்ம பார்க்க போனோம் அப்படின்னு சொல்ல போனால் அசர்ஷன் வந்து தப்பாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல நமக்கு அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்ல போனா ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ அப்படிங்கிறது தான் சரியான விடையா இருக்கும். அப்படி நம்ம மூணாவது கொஸ்டினுக்கு போனோம்னா இதுவும் ஒரு சிம்பிளான ஒரு ஒரு கல்ச்சுரல் ஸ்டடீஸை பற்றின கொஸ்டின். நம்ம ஏன் நம்ம கல்ச்சுரல் ஸ்டடீஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இது கொஞ்சம் நமக்கு ஃபெமிலியரான, எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு நெட்டுக்கு படிக்கக்கூடிய எல்லாருக்குமே ஃபெமிலியரான ஏரியாஸாக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் அதை பார்த்துட்டு வார்ம் அப் பண்ணிட்டு நம்ம அடுத்தடுத்த டாபிக்ஸ்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். ஸோ according to Stuart Hall, which of these is generally accepted to be true of cultural studies as it was practiced at the University of Birmingham, UK? So நம்ம பார்த்தோம்னா ஸ்டூவர்ட் ஹாலை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய விஷயங்கள் 4 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இஸ் ஜெனரலி அக்செப்டட் டு பி தி ட்ரூ ஆஃப் கல்ச்சுரல் ஸ்டடீஸ் பர்மிங்ஹம் சென்டர் ஃபார் கண்டெம்பரரி கல்ச்சுரல் ஸ்டடீஸ்ல இதுல என்னென்ன விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. அந்த காலத்தில் முதன்மையா இருந்த அந்த ஃபர்ஸ்ட் கல்ச்சுரல் ஸ்டடீஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணப்பட்ட ஒரு சில விஷயங்கள் முதல்ல பார்ப்போமே. ஆப்ஷன் ஏ, இட்ஸ் சாட் டு ஸ்ட்ரென்தன் த பேரியர் பிட்வீன் ஹை கல்ச்சர் அண்ட் லோ கல்ச்சர்னு கொடுத்துருக்கு. இதுவே ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன் இட்ஸ் சாட் டு ஸ்ட்ரென்தன் கல்ச்சுரல் ஸ்டடீஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு டிசிப்ளின் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஹை கல்ச்சர் லோ கல்ச்சருங்க பிரிவை உடைத்தது. ஆரம்ப காலகட்டத்தில் வந்த புதுசுல ஹை கல்ச்சர்னு நிறைய பேர் என்ன எலீட் கல்ச்சர், மணி இருக்கவங்ககிட்ட இருந்த கல்ச்சர், எலீட் கல்ச்சர், ஸ்டாண்டர்ட் கல்ச்சர் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் வச்சிருந்தாங்க. இதுதான் நாங்க தான் அதை ஃபாலோ பண்ணுவோம், வேற யாரும் எங்களோட கல்ச்சர் தான் ஹை கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்கள ஒரு சில கல்ச்சரை நீங்கெல்லாம் லோ கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை உடச்சிச்சு. கல்ச்சுரல் ஸ்டடிஸ் என்ன பண்ணுச்சுன்னா ஹை கல்ச்சரை ஸ்டடி பண்ணல, உட்காந்துட்டு பீத்தோவான் என்ன மியூசிக் போட்டாரு அல்லது அந்த அந்த எலீட் பீப்புள் என்ன மாதிரியான ட்ரெஸ் பண்ணாங்க அதை பத்தி ஸ்டடி பண்ணல. அது லோ கல்ச்சரை மட்டும் நம்ம ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக லோ கல்ச்சர்னு ஒதுக்கப்பட்ட சில கல்ச்சர்ஸை மட்டும் அதை ஸ்டடி பண்ணல. அது பிற்காலத்துல என்ன பட்டுச்சு அப்படின்னா அது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பிரிவினையை பிளர் பண்ணுச்சு. பிளரிங், அதை இல்லாம போக பண்ணுச்சு, அதை டெஸ்ட்ராய் பண்ண பார்த்துச்சு, எராடிகேட் பண்ண பார்த்துச்சு. எப்படி? அது பாப்புலர் கல்ச்சரை படிக்கிறது மூலமா. ஓகே, எல்லாருக்கும் பொதுவான ஒரு சில கல்ச்சர் இருக்கு. ஹை கல்ச்சர்ல உள்ளவங்களும் லோ கல்ச்சர்ல உள்ளவங்களும் ஒருவேளை எக்கனாமிக்கலி அவங்க நம்ம ஸ்ட்ராட்டிஃபைட் பண்ணியிருந்தாலுமே அவங்க எல்லாருக்குமே காமனா இருக்கக்கூடிய பாப்புலர் கல்ச்சர். எல்லாரும் ஒரே மாதிரியான மேகசின் படிக்கிறாங்க, எல்லாரும் ஒரே மாதிரியான மூவிஸ் பாக்குறாங்க, எல்லாரும் ஒரே மாதிரியான ஃபுட்டை கன்சியூம் பண்றாங்க. இதை பத்தி படிங்க அப்படின்னு அதை படிக்க ஆரம்பிச்சது. அதுதான் நமக்கு பர்மிங்ஹம் சென்டர் ஃபார் கண்டெம்பரரி கல்ச்சர் ஸ்டடீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமே. அப்ப நமக்கு தேவை ஹை கல்ச்சரும் கிடையாது, லோ கல்ச்சரும் கிடையாது, பாப்புலர் கல்ச்சர், மாஸ் கல்ச்சர். ஸோ இப்படி மாறிச்சு நமக்கு. அப்ப இந்த இடத்துல ஸ்ட்ரென்தன் பண்ணல அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இட்ஸ் சாட் டு ஸ்ட்ரென்தன் அப்படிங்கிறது தப்பு. ஓகே, மேபி அவங்க பிளர் பண்ணுச்சு அந்த இடத்துல, அதான் நமக்கு தெரியும்னா இட்ஸ் சாட் டு. ரெண்டாவது ஆப்ஷன், இட்ஸ் சாட் டு பிரிவிலேஜ் த ஸ்டடி ஆஃப் த டெக்ஸ்ட் அட் த காஸ்ட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கு. டெக்ஸ்ட்டை படிக்கும்போது கான்டெக்ஸ்ட்டை அட் த காஸ்ட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட்ங்கிறது கான்டெக்ஸ்ட்டை ஒழித்து விட்டு அல்லது கான்டெக்ஸ்ட்டை இழந்துட்டு டெக்ஸ்ட்டை படிக்கிறது, ஒன்றை ப்ரிவிலேஜ் பண்றது. நம்ம முதல் கொஸ்டின்லேயே பார்த்தோம், இது தப்பு. டெக்ஸ்ட்டும் கான்டெக்ஸ்டும் ஒன்னுக்கு ஒன்று ஈக்குவல் தான். அவங்களுக்கு ரெண்டுமே இதை படிக்கும் போது அதையும் ரெண்டும் ஒரே தராசுல வச்சு படிக்கிறது தான் நமக்கு கல்ச்சுரல் ஸ்டடிஸ் சொல்லி கொடுத்துச்சு. ஒரு நம்ம நியூ மெட்டீரியலிசம் எடுத்து பார்த்தாலுமே, சாரி, கல்ச்சுரல் மெட்டீரியலிசம் எடுத்து பார்த்தாலுமே அதே தான். ரைட், ஸோ நமக்கு இந்த இடத்துல அதுவுமே நமக்கு சரியாக இல்லை. அடுத்து, இட் குட் அகாமடேட் த ஸ்டடி ஆஃப் த லைஃப்ஸ் ஆஃப் த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளை பத்தி கல்ச்சுரல் ஸ்டடிஸ் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து கல்ச்சுரல் ஸ்டடிஸ் படிச்சதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொல்ல போனா ஆமா, கண்டிப்பா படிச்சது. அவங்களோட மெயின் ஏரியாவே ஒர்க்கிங் கிளாஸ் கம்யூனிட்டிஸ்ல பத்தி படித்த பார்த்தாங்க. டெலிவிஷன் கல்ச்சர் அவங்களோட கல்ச்சர், பாப்புலர் கல்ச்சர், யூத் சப் கல்ச்சர்ஸ், ரைட், சப் கல்ச்சர் மீனிங் ஆஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஒர்க்ல ரொம்ப அழகா அவரும் சொல்றாரு.
ஸோ நமக்கு இப்போ எல்லா விதத்துலையும் பார்க்கும்போது ஆப்ஷன் சிங்கிறது சரியாக தான் இருக்கு. ஆப்ஷன் டி கல்ச்சரல் ஸ்டடீஸ் எதை ப்ரமோட் பண்ணுது? ரீடிங்ஸ் பேஸ்ட் ஆன் த சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் கான்டெக்ட். எக்ஸாக்ட்லி, நான் உங்களுக்கு முந்தின கொஸ்டின்ல இதை நான் சொல்லியாச்சு. இட் வாஸ் இஸ் எசென்ஷியலி ஏ பொலிட்டிக்கல். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது கல்ச்சரல் ஸ்டடீஸ் வந்து பொலிட்டிக்கல் கிடையாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு, அது பெரிய பிளாஸ்ஃபமி. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது கல்ச்சுரல் ஸ்டடீஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் தான். அதுக்குள்ள பயங்கரமான பாலிடிக்ஸ் இருக்கு. ஐ மீன் பாலிடிக்ஸ்னா மேபி ஒரு விஷயத்த, அது கல்ச்சரல் ஸ்டடீஸ் பாலிடிக்ஸ் பண்ணல, பட் பாலிடிக்ஸை பத்தி அது கண்டிப்பா பேசுது. அதுதான் உண்மை, நமக்கு தெரிய வேண்டியது. ஸோ எதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி அப்போ ஆப்ஷன் சி அண்ட் டி மட்டுமே நமக்கு இந்த இடத்துல சரியானது. ஓகே, நமக்கு இதுல மார்க் பண்ணிருக்க தப்பா இருக்கு, பட் நமக்கு ரெண்டு விஷயங்கள் வந்து சரியான இது நம்ம பார்த்தோம்னா நம்ம சி சொல்லிடலாம் அண்ட் டி சொல்லிடலாம். ஆல்ரைட், ஓகே. லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஒரு முக்கியமான நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். இது முதல்ல இதை தெரியணும் அப்படின்னு சொல்ல போனா நமக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி நமக்கு இதுக்கு முந்தின கொஸ்டின் ஆன்சர் பண்ணதுக்கு ஸ்டூவர்ட் ஹாலை பத்தி தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, பர்மிங்ஹாம் ஸ்கூல் ஃபார் சென்டர் ஃபார் கண்டெம்பரரி கல்ச்சரல் ஸ்டடீஸ் தெரிஞ்சிருந்துச்சோ, அதே போல இந்த இடத்துல ஒருவேளை உங்களுக்கு சிக்மண்ட் ஃப்ராய்டோட 3 essays on the theory of sexuality தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ, மிஷல் ஃபூக்கோவோட டிசிப்ளின் பனிஷ் தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ, அல்லது மிஷலோட அந்த ஒர்க் கேஸ் அண்ட் மியூச்சுவல் கேஸ் அதை பற்றி தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக ஒவ்வொரு கல்ச்சுரல் ஸ்டடிஸ் ஸ்காலருக்கும் தெரிய வேண்டிய ஒரு ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லப்போனா அது ஜான் பர்ஜரோட வேஸ் ஆஃப் சீயிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒர்க். இதை பற்றின பேசிக் ஐடியா கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா இந்த ஜான் பர்ஜரோட வேஸ் ஆஃப் சீயிங் அப்படிங்கிறது பர்டிகுலராக ஏன் முக்கியம் முதல்ல நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லப்போனா ஜெரமி ஹாத்தரோன். ஓகே, ஜெரமி ஹாத்தரோன் ஒரு நல்ல ஒரு ஸ்காலர், நல்ல ஒரு ரைட்டர். மேபி அவரை பத்தி ரெண்டாவது தெரிஞ்சுக்கிறது, மேபி அவரை நம்ம கல்ச்சர் ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருக்க மாட்டோம். பட் இந்த ஒரு விஷயம் ஜான் பர்ஜரோட வேஸ் ஆஃப் சீயிங் பர்டிகுலர்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான டெக்ஸ்ட்ல ஒன்று. ஏன் அப்படின்னு சொல்ல போனா ஜான் பர்ஜர் தான் என்ன பண்றாரு, சீயிங் மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறத பத்தி பேசியிருப்பாரு. ஸோ அவரோட ஐடியா எப்படி பார்க்க போனா அவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்க்குறாரு. பெயிண்டிங் எடுத்துக்கிறாரு, ஒவ்வொரு விஷயத்திலையும் எப்படி ஃபீமேல் வந்து பெயிண்டிங்கை அடுத்தவங்க பார்க்குறாங்க. சில பெயிண்டிங் ஒரு பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுவார். அப்போ நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனால் ஒரு சில பெயிண்டிங்ஸை பார்க்கும்போது பெயிண்டிங்ஸ் உள்ள மேபி ஒரு ஃபீமேல் வந்து படுத்திருக்காங்க, நின்றுட்டு இருக்காங்க. அந்த ஃபீமேலை மற்ற மேல் எப்படி பார்க்குறாங்க உள்ள இருந்து, பெயிண்டிங்குள்ள இருந்து, இது நமக்கு ஒரு கேஸை கொடுக்குது. லைக் கேஸ் அப்படிங்கிறது என்னது, பார்வை, எப்படி பார்வை இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா ஆல்ரெடி இப்படித்தான் பார்க்குறாங்க, இப்படித்தான் ஃபீமேல் பார்க்கப்படணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேஸை அது எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. இதே கேஸ்ல தான் ஈவன் வெளியே இருந்து அந்த அந்த கேலரிக்கு போய் ஓகே அந்த பெயிண்டிங் பார்க்கக்கூடிய ஒரு ஈவன் ஒரு ஃபீமேலோ மேலோ அவங்க ஆல்ரெடி அந்த பெயிண்டிங் உள்ள இருக்கக்கூடிய பீப்புள் அந்த கேர்ளை எப்படி பார்க்குறாங்களோ அதே கேஸ்ல தான் இவங்களும் பார்க்க முடியுது. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எப்படி எப்படி இருக்கு அந்த மேபி அவரோட ஹோல் வே அந்த எஸ்எஸ் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பற்றி பேசுவார். அவரை பொறுத்த வரைக்கும் நேக்கட்னஸ்னா என்னது, நியூடுங்கிறது என்னது, நேக்கட்னா என்னது, ஒவ்வொன்றும் அவர் பேசுவார், நிறைய டெப்த்தாக பேசுவார். பட் மெயின் ஐடியா அப்படின்னு பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் சீயிங் திங்ஸ். இது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த லாரா முல்வே இவங்களுக்கெல்லாம் முன்னாடி ஆரம்பத்தில் வந்த ஒரு எல்லா தியரி ஆஃப் கேஸுக்கும் அடித்தளம் அதுதான் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. பர்டிகுலரா ஜெரிமி ஆத்தரோனும் அதைத்தான் சொல்றாரு. ஸோ இந்த கேஸை பத்தி படிக்கும்போது முதல்ல பர்டிகுலரா எல்லாருமே ஆரம்ப காலகட்டத்தில் கேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா எங்க இருந்து இருக்கப்பட்டதுன்னா இவர்கிட்ட இருந்து தான். ஸோ அப்புறம் பின்னால் நமக்கு ஃபீமேல் கேஸ் அப்படிங்கிறது அல்லது இந்த மியூச்சுவல் கேஸ், குக்ஸ் கேஸ், இந்த மாதிரி மார்க்ஸ் குக்ஸ் கேஸ், இந்த ஐடியாஸ்லாம் நமக்கு வந்து பின்னால் வந்திருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் 1972 வேஸ் ஆஃப் சீயிங் அப்படிங்கிற புக்ஸ் இருந்து தான் இது எல்லாமே வந்திருக்கு. அப்போ அந்த கொஸ்டின் படி பார்க்கும்போது அந்த ஜெரிமி ஹாத்தரோன் அதான் சொல்றாரு, which of the following can be said to have prepared the ground for the development of the theories of gaze. பின்னால் வரக்கூடிய எல்லா கேஸ் பற்றின தியரிக்கும் ஒரு ஒரு ஸ்டார்டிங் ஒரு 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 கிரவுண்ட், ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் கிரவுண்டா இருந்தது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அது வேஸ் ஆஃப் சீயிங் தான். இது நமக்கு ஜெரிமி ஹாத்தரோனை பத்தி தெரியுதோ தெரியலையோ, கேஸ் பத்தின முதல் தியரிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா போதும், தாராளமா என்ன பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஃபுகோவும் பேசியிருப்பாரு. ஸோ ஃபுகோவை பொறுத்த வரைக்கும் பேன் ஆப்டிக், அவரோட பேன் ஆப்டிக் கேஸ் அப்படின்னு சொல்லுவார். ஒரு பிரிசன்ல எப்படி வந்து ஒரு வாட்சிங் டவர்ல இருந்து ஒரு ஒரு காட் பாக்குறாருன்னா அந்த பார்வைங்கிறது
ஒரு இன்விசிபிள் கேஸ் சிசிடிவியில் பார்க்குற மாதிரி அவங்க பார்க்குறாங்களா பார்க்கலையா கூட நமக்கு தெரியாது. நீங்கள் ஒரு ஆண்ட்ரூ டேட்டை நீங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவர் சொல்லுவார், அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, நான் அங்கேருந்து புஷ்அப்ஸ் எடுத்துகிட்டே இருந்தேன். நமக்கு டவுட் வரும், உண்மையிலே அவங்க பார்த்துட்டாவே இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு வேலை இல்லையா? ஆனாலும் அவருக்கு ஒரு மனசில் ஒரு தாட், நம்மளை தான் அவங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க அங்கேருந்து பிரிசன் கார்ட்ஸ்லாம். அவர் அந்த நினைப்பிலேயே அவர் இதெல்லாம் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி நமக்கு அந்த அந்த தாட் நம்மளை அது கண்ட்ரோல் பண்ணுது. அந்த அந்த ஒரு ஐடியா, அந்த கேஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. யாரோ பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்க, அங்கே பார்க்குறவங்களா பார்க்கல, கேமராவே ஒர்க் ஆகாது ரெண்டாவது அது. ஆனால் அது கேமரா இருக்குங்கிறது நிறைய நேரங்கள் நீங்கள் அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா புல்லட் கேமரா டம்மி வச்சுருப்பாங்க. டம்மி புல்லட் கேமரா சும்மா அப்படி வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி ஆணி வச்சிடலாம், கரண்ட்டே போகாது, எங்கேயுமே கனெக்ஷன் இருக்காது, பட் இருக்கும் அந்த மாதிரி டம்மி கேமரா. இது நமக்கு அந்த காலத்தில் ஸ்கேர்க்ரோ வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ வச்சுருக்காங்க, சும்மா டம்மியாக வச்சு மனுஷங்களுக்கு ஸ்கேர்க்ரோ மாதிரி. ஸோ அப்படி யாராவது இருக்கு, ஓகே நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க பயத்தில் அட்லீஸ்ட் என்ன பண்ணுவாங்க, யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பின்னால் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. மேஃபூகோட ஐடியா, அப்புறம் சிக்மண்ட் ஃப்ராய்டோட தியரி ஆஃப் செக்ஷுவாலிட்டியில் கேஸ் பற்றி பர்டிகுலராக பேசல, பட் அவரோட ஐடியா ஆஃப் ஸ்கோபோஃபிலியா பற்றி பேசியிருப்பார். ஸ்கோபோஃபிலியா, ஸோ அதெல்லாம் முக்கியமான ஐடியாஸ் தான். ஸோ நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொல்லப்போனா, முதல் ஒர்க் கேஸை பற்றி, ஆக்சுவலாக கேஸை பற்றி பேசுறது யார் அப்படின்னா நமக்கு பர்ஜர் தான். நீங்க கேட்கலாம், அவரோட ஃப்ராய்ட்லாம் முன்னாடியே பேசியிருப்பாங்க, அப்போ யாரும் கேஸை பற்றி ஆக்சுவலாக பேசலை. ஃபில்லியா வேற, ஃபில்லியா டிசையர், டிசைர் டு லுக் அட் சம்திங். ஸோ பட் இந்த இடத்துல பார்க்கும்போது ஜான் பர்ஜர் தான், ரைட்? அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன் தியரி அது. அதுக்கப்புறம் தான் பின்னால் நிறைய பேர் லாரமல் மாதிரி ஆட்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. கேஸுங்கிறது ஒரு ஃபேமஸான ஒரு ஐடியாவாக பின்னால் மாறிட்டு, அதே நேரத்தில் நம்ம பர்டிகுலராக எப்படி நமக்கு ஜெரிமி ஹாத்ரோனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னு சொல்லப்போனால், ஜெரிமி ஹாத்ரோன் அந்த கேஸில் அவரும் ஒரு புக்கு போட்டிருக்காரு. அவர் அந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஆரம்பத்துலேருந்து ட்ரேஸ் பண்ணி எல்லாருமே பொதுவாக எந்த ஒரு புக்லையும் ஐடியாவை ட்ரேஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த ஸ்டார்டிங் ஐடியாவுக்கு அவங்க கிரெடிட் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இவரோட 2014 புக் ரீடர் அஸ் அ பீப்பிங் டாம் அப்படிங்கக்கூடிய ஒர்க்கில் அவர் பேசியிருக்கார். ஸோ அதனால் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நமக்கே தெரியும், கல்ச்சரல் ஸ்டடீஸ் படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆல்ரைட், ஆல்ரைட். அதுக்கடுத்து நமக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்ல போனால், இந்த ஐடியா ஆஃப் டெலிவிஷன் கல்ச்சர். நமக்கு டிஃப்ரெண்ட் கல்ச்சர், பொதுவாக கல்ச்சர் ஸ்டடீஸ் எடுத்துக்கிட்டாலே அதில் நிறைய வகையான கல்ச்சர் பற்றி பேசுவோம். அதில் முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த டெலிவிஷன் கல்ச்சருங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஏரியா. ஜான் ஃபிஸ்க் அப்படின்னு சொன்னாலே டெலிவிஷன் கல்ச்சர் அப்படிங்கிற விஷயத்த மைண்டில் வச்சுக்கணும் எப்போவுமே. ஏன்னா ஜான் ஃபிஸ்க் பாப்புலர் கல்ச்சர் பற்றியும் பேசியிருக்காரு, பட் டெலிவிஷன் கல்ச்சரும் ஒரு பாப்புலர் கல்ச்சர் தான் கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அண்ட் அதே போல் நமக்கு இந்த ரிச்சல் பவுல்பி அப்படிங்கக்கூடியவங்களும் என்ன பண்ணிருக்கோம், நமக்கு அவங்களோட ஒர்க் ஜஸ்ட் லுக்கிங் கன்சியூமர் கல்ச்சர் இன் ட்ரெஸர் கிசிங் அண்ட் ஜோலா, அவங்க ஒர்க்ஸை எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க பர்டிகுலராக கன்சியூமர் கல்ச்சரை அதில் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதே போல் இந்த யங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்சன், அவரோட முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், வாட்சிங் டேலஸை பற்றி தான் அவர் பேசியிருப்பார். இப்போ அவரோட மெயின் ஐடியாஸ் பார்க்கும்போது ஒரு சோப் ஓப்பேரா, ஒரு ட்ராமா, சாதாரணமாக சீரியல் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சீரியல் தான். அந்த சீரியலில் மக்கள் அதுவும் ஃபீமேலாக எப்படிப்பட்ட ஒரு 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 வியூவர்ஸாக இருக்காங்க, ஆக்டிவ் கன்சியூமர்ஸாக, ஆக்டிவ் வியூவர்ஸாக இருக்காங்களா அல்லது பேசிவாக இருக்காங்களான்னு பார்க்கும்போது அவங்க அந்த ரிவ்யூ எழுதியிருப்பாங்க. ஆக்சுவலாக அது சீரிஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ஸ் ஃபேன்ஸ்ட்டு வந்திருக்கும். நான் கண்டிப்பாக நிறைய அந்த வியூவர்ஸ்ட்டு வந்திருக்கும். அந்த சேனலுக்கு அந்த லெட்டர்ஸை ஸ்டடி பண்ணுறாரு. ஸ்டடி பண்ணிட்டு இவங்க சாதாரணமாக அதை பேசிவாக ஏதோ ஒரு கதை போயிட்டு இருக்கு, ஐயோ பாவம் அந்த பொண்ணுன்னு அப்படி கன்சியூம் பண்ணலை. அவங்க பயங்கர ஆக்டிவாக அந்த ஒவ்வொரு ஃப்ரேமையும் அனலைஸ் பண்ணி ரொம்ப ஆக்டிவாக தான் மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறதான் வாட்சிங் டேலஸ்ங்கிறது. அந்த ஒரு சீரியல், அந்த பர்டிகுலர் டிவி சீரியல், அதை பார்க்குற மக்கள் அவ்வளோ ஆக்டிவாக அதை கன்சியூம் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து நிறைய விஷயங்கள் அவங்க படிச்சிருக்காங்க, நிறைய விஷயங்கள் அவங்க எதுக்காங்க, ஸோ எதுன்னு இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்டிவாக கன்சியூம் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அந்த டேலஸ் அப்படிங்கக்கூடிய அந்த சீரீஸ் மக்கள் மத்தியில் இப்படி தான் இருக்கணும் ஃபீமேல் அப்படின்னு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணுது. இதையும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஆக்டிவாக ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, ஆக்டிவாக கண்டெஸ்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அந்த ஏன் அப்படிங்கக்கூடிய ஒரு அப்போ அப்படிங்கிற ஒருத்தங்க அந்த இதில் ஸ்டடி பண்ணியிருக்காங்க ஃபீமேல். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது அடுத்தது லேவிஸ், கியூடியல் லேவிஸோட ஃபிக்ஷன் அண்ட் த ரீடிங் பப்ளிக் அப்படிங்கிறது அவங்களோட ஒர்க். அப்போ நமக்கு இந்த இடத்துல ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனால், ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்டுக்கு நமக்கு ஜான் ஃபிஸ்க் அப்படிங்கிறதும், அண்ட் செகண்டுக்கு நமக்கு ஆப்ஷன்
ஜஸ்ட் லுக்கிங், கன்சியூமர் கல்ச்சர் அண்ட் ட்ரெஸர் கிசிங் அண்ட் ஜோலா. அண்ட் மூணாவது ஆங்கோட வாட்சிங் டேலஸ். அப்புறம் கியூடி லேவிஸோட ஃபிக்ஷன் அண்ட் ரீடிங் பப்ளிக். ஆல்ரைட், ஸோ அதுதான் நமக்கு சரியான ஆன்சராக வரும். ஆல்ரைட், நெக்ஸ்ட் ஒன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். எவ்ரிடே லைஃப் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னு அப்படின்னா கல்ச்சுரல் ஸ்டடீஸ்ல ஒரு சில தான் எவ்ரிடே லைஃப் பத்தி பேசியிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் எட்டி பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா ரொம்ப கம்மியான பீப்புள். அதுல முக்கியமாக நம்ம ரெண்டு பேரும் சொல்லுவோம், மிஷெல் டி சர்ச்சியோ சொல்லுவோம் அண்ட் ஹென்ரி லாஃபப்ரே பத்தி பேசுவோம். இந்த எவ்ரிடே லைஃப் பர்டிகுலராக, ஏன்னா நான் எவ்ரிடே லைஃப்ங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஒருவேளை காமிக் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லப்போனா ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க, ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் காமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா எவ்ரிடே லைஃப்ல சாதாரணமாக என்ன நடக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அங்கே நமக்கு தெரிய வரும். ஸோ நமக்கு அதே போல இந்த இடத்துல பார்த்தோம்னா மிஷெல் டி சர்ச்சியூ, ஹென்ரி லாஃபப்ரே ரெண்டு பேருமே நார்மலாக பேசியிருப்பாங்க. இதுல ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இந்த தியரி எதை பத்தி, எவ்ரிடே லைஃப் பத்தி நிறைய நேரங்களில் கால் ஃபார் பேப்பர், ஈவன் கான்ஃபரன்ஸ் கூட வைக்கிறாங்க. அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் அது டீல் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, த ஈவெண்ட்ஸ் ஆஃப் கார்கான்ச்சுவன் மேக்னிடியூட் அப்படிங்கிறது. ரெண்டுமே கார்கான்ச்சுவன்னாலே கிரேட் தான், கிராண்ட் தான், பெரிய சைஸ். ஓகே, மேக்னிடியூட்னா அதுவும் அவ்வளவுதான், சைஸ்ல பெருசு தான். ஸோ இந்த இடத்துல இருக்கிற கிராண்ட் ஈவெண்ட்ஸை பத்தி தான் எவ்ரிடே லைஃப் பேசுது, அந்த தியரி பேசுது அப்படின்னு போட்டிருக்கு. அது பெரிய தப்பு. ஏன்னா எவ்ரிடே லைஃப்ங்கிறது ஈவன் சாதாரண விஷயங்கள். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, முண்டேன் அண்ட் ஸ்டீப்ட் இன் பேனாலிட்டின்னு போட்டிருக்கு. முண்டேன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா சாதாரணமான, ஆர்டினரியான. ஸ்டீப்ட் இன் அப்படிங்கிறது முக்கிய எடுக்கப்பட்ட, ஊறி போன, சோக் அப்படி சொல்லுவோம்ல. பெனாலிட்டி அப்படிங்கிறது பேனல்னாலே போரிங். அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியணும், சாதாரண எவ்ரிடே லைஃப் திருப்பி திருப்பி ரொட்டேஷன்ல தான். ரிதம் ஆஃப் லைஃப், ரிதம்ங்கிறது நமக்கு, ரிதம் பத்தி நமக்கு சர்ச்சியூ பேசியிருக்காரு. ஸோ ரிதம் அப்படின்னு சொல்ல போனால் ஒரு பீட் நம்ம சொல்கிறோம், 1 2 3 4 1 திருப்பி திருப்பி வந்ததே வந்துகிட்டு இருக்கும். 1 2 3 4 திருப்பி 5 4 6 7 8 போகாது, 4க்கு அப்புறம் 1 தான். ஸோ எவ்ரி டே நம்ம ரிதமாக ஒவ்வொரு நாளைக்கும் எடுத்து பார்த்தோம்னா, அப்போ நான் ரெய்னா டெலிகாமியர் அப்படிங்கிற ஒருத்தவங்களோட ஒர்க்கில் நான் அதை பண்ணிட்டு இருந்தேன். அவங்களோட நிறைய கலெக்டிவாக அவங்களோட எல்லா காமிக்ஸையும் எடுத்து அந்த பேப்பர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ திருப்பி திருப்பி அதில் என்ன பண்ணியிருப்போம்னா, ரிதம்னு சொல்லும்போது வந்ததே தான் வரும். காலையில் காமிப்பாங்க, ஒரே பொண்ணு இருப்பான். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அந்த விண்டோவில் சன் இருக்கும். செகண்ட் ஃப்ரேமில் பார்த்தோன்னா சன் கொஞ்சம் கீழே போகும். தேர்ட் ஃப்ரேமில் பார்த்தோன்னா ரொம்ப கீழே போகும். அடுத்தது பார்த்தோன்னா மூணு வந்துடும். அப்படிதான் இருக்கும். இது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஃபுல் அந்த புக்கையும் வாசிச்சு முடிக்கிறதுக்குள்ள என்ன ஆகுதுன்னா ஃபுல் ரிதம், அந்த ஓவரால் ஒரு மந்த்துக்கு என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் அந்த 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 இடத்துல நமக்கு கிடைச்சிரும். பட் திருப்பி திருப்பி நடந்ததே நடக்கும். அதான் பெனாலிட்டி, போரிங்காக இருக்கும். எவ்ரிடே லைஃப் அதை பற்றி தான் படிக்குது. போர்டம் ஸ்டடீஸ்னே தனியாக இருக்குது நமக்கு. அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டடீஸ் தான், பட் பேர் போர்டம் ஸ்டடீஸ். ஈவென்ட்ஸ் தட் ஆர் பார்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரிஸ் கிராண்ட் நேரட்டிவ்ஸ். இந்த இடத்துல கிராண்ட் நேரட்டிவ் பற்றியோ ஹிஸ்ட்ரியோட கிராண்ட் நேரட்டிவ் பற்றி வந்து எவ்ரிடே லைஃப்க்கு தேவையில்லை. அது வந்து போஸ்ட் மாடர்னிசமோட வேலை. அவங்க தான் கிராண்ட் நேரட்டிவ்ஸை கொஷின் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட வேலை இது, எவ்ரிடே லைஃபோட வேலை கிடையாது. ஈவெண்ட்ஸ் தட் ஆர் ஈப்போக்கல் டு த லைஃப் ஆஃப் த கம்யூனிட்டி ஆர் நேஷன். ஒரு பர்டிகுலரான ஒரு கம்யூனிட்டிக்கோ அல்லது பர்டிகுலரான ஒரு சொசைட்டிக்கோ அல்லது ஒரு நேஷனுக்கோ இருக்கக்கூடிய கிராண்ட் ஈவெண்ட்ஸ், ஒரு ஈப்போக்கல், ஒரு மேல ஒரு சாதாரணமான ஈவெண்ட்ஸை பற்றி இது படிக்கலை. இது சாதாரணமான டே டு டே விஷயங்களை பற்றி தான் படிக்குது. அப்போ சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லப்போனா ஆப்ஷன் பி தான். ரைட், நமக்கு கிராண்டான விஷயங்கள், கிரேட் விஷயங்கள்லாம் இல்லை. இந்த இடத்துல சாதாரண முண்டெயின் அண்ட் ஸ்டீப்ட் இன் பேனாலிட்டி அதான் நமக்கு தேவை. ரைட், அடுத்தது ஹூ இன்ட்ரடியூஸ் த ஃப்ரேஸ் சாஃப்ட் கேபிட்டலிசம் அப்படிங்கிறது. இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க். நமக்கு இதில் இந்த பீப்புள் பற்றிலாம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, இவங்க எல்லாருமே இப்போ லூயி ஆல்தஸர் ஓரளவுக்கு எல்லாருக்கும் ஃபேமஸான தெரிஞ்ச ஒரு பர்சன். நம்ம ஓரளவுக்கு கேபிட்டலிசம்ங்கிற வார்த்தையை பார்த்துட்டு லூயி ஆல்தஸர்னு போட்டக்கூடாது. எனக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற எல்லாருமேயும் அவங்களுமே அதுதான் மார்க்சிஸ்ட் தான், கைண்ட் ஆஃப் போஸ்ட் மார்க்சிஸ்ட், மார்க்ஸ் அந்த மாதிரி பீப்புள் தான். நம்ம லூயி ஆல்தஸர் மட்டும் மார்க்சிசம்ல படிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஐயோ தான். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்லாவாய் ஜீசக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் மார்க்சியன் தான். அவர் சைக்கோஅனாலிசிஸ்குள்ள இருந்தாலும் அவர் ஆக்சுவலா மார்க்சியன் தான். டெரி கல்டன் டெஃபினெட்லி அவர் ஒரு மார்க்சியன். அதே போல இந்த நிகல் த்ரிஃப்ட்ங்கிறவங்க, ஸோ அவங்களும் ஒரு மார்க்சியன் தான். ஸோ நமக்கு இந்த இடத்துல சரியான ஆன்சர் வந்து டக்குன்னு உங்களுக்கு சாஃப்ட் கேபிட்டலிசம். அதுக்கு அது யாரோட ஃப்ரேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா த நிகல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிஜல் த்ரிஃப்ட் அப்படிங்கிறவங்க கூட அந்த அந்த ஒரு ஆப்ஷன் தான். அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க, எதுக்காக இதை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க, இது என்னது, அதுவும் சாஃப்ட் கேபிட்டலிசம் என்னது அப்படின்னு பார்த்தா முதல்ல ஹார்ட் கேபிட்டலிசம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பொதுவாக சாஃப்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ ஹார்ட் ஸ்கில்னா என்னது அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு அது
சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்காது. சாஃப்ட் ஸ்கில்னா என்னது? இமோஷன்ஸை மேனிபுலேட் பண்ணுறது. நான் அடுத்தவங்களோட இமோஷன் மட்டும் நான் சொல்லலை, பர்சனல் இமோஷனையும். பொதுவாக சாஃப்ட் ஸ்கில் நம்மளை சாஃப்ட் ஆக்கும். நம்ம கோவப்படக்கூடாதுன்னு சொல்லுவோம், கரெக்ட் டைம் போவான்னு சொல்லுவோம், இப்படி தான் பிஹேவ் பண்ணணும், இப்படி தான் ஆர்கனைஸ்டாக இருக்கணும், இப்படி தான் அப்படி சொல்லுவோம் நமக்கு. இந்த இடத்துல சாஃப்ட் கேபிட்டலிசமுக்கு முன்னாடி இருந்த கேபிட்டலிசம் எல்லாராலையும் வெறுக்கப்பட்டது. அது ஏன் வெறுக்கப்பட்டுச்சுன்னு கேட்டுச்சுன்னா, மார்க்சிசமே அதனால தான் கேபிட்டலிசம் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுச்சு. கேபிட்டலிசம் நிறைய விதங்கள்ல மக்களை அநியாயத்துக்கு வேலை வாங்குச்சு. கொஞ்சமா காசை கொடுத்துட்டு அநியாயத்துக்கு வேலை இப்படிலாம் குறைகள் சொன்னாங்க. அதனால அதன் விளைவாக சைக்கலாஜிக்கலி ஒர்க்கர்ஸை ரொம்ப ஹார்டா ட்ரீட் பண்ணாம அவங்கள இது கிட்டத்தட்ட நிஜல் த்ரிஃப்ட் வந்து பர்டிகுலரா இந்த அவர் நோட்டீஸ் பண்றாரு. இதுக்கப்புறம் நோட்டீஸ் பண்றாருன்னா கிட்டத்தட்ட இந்த வேர்ல்டு வார் கிட்ட வரும்போதே அவர் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இது அப்பவே ஆரம்பிச்சுட்டு சைக்கலாஜிக்கலி நம்ம ரொம்ப மேனிபுலேட் பண்ணப்படலை, நம்மளை ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படலை அப்படிங்கிற மாதிரி இந்த நிறைய விஷயங்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த கம்பெனிஸ் வந்து பண்றாங்க. லைக் எதெல்லாம் சாஃப்ட் கேபிட்டலிசம் அப்படிங்கிறது எதை பத்திலாம் டீல் பண்ணுன்னா ஐடியாஸ், நாலேஜ், கல்ச்சர், ஹியூமன் இமோஷன்ஸ். அது எப்படி அப்படி கேட்கும்போது எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்கும், ஆனா நடக்காத மாதிரி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருவேளை பெரிய பெரிய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனியோட ஒர்க் என்விரான்மெண்ட்டை ரொம்ப கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா மாற்றுவாங்க. ஃபிளெக்சிபிளா நீங்க நான் உங்களை வந்து ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், நீங்க விருப்பப்பட்ட நேரத்தில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். கிக் ஒர்க்கர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, கிக் ஒர்க்கர்ஸ், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இன்ஸ்டாமார்ட் அல்லது பிக் பாஸ்கெட், இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கன்னா நீங்க ஃபிளெக்சிபிள் டைமிங், இந்த டைம்ல இந்த டைம்ல ஒர்க் பண்ணிக்கலாம், நீங்க ஆஃபரை எடுத்துக்கலாம் அல்லது ரிஜெக்ட் பண்ணிக்கலாம், இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க பார்த்தோம்னா எல்லாரும் அதை நம்பி என்ன பண்ணிடுவாங்கன்னா ஓகே நல்லா இருக்கே அப்படின்னு உள்ள வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க அந்த ஒர்க்கர்ஸ்ட்ட கேட்டாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க ஒரு ஆர்டரை சும்மா ரிஜெக்ட் பண்ண உங்களோட ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டரை ரிஜெக்ட் பண்ணி விட்டா என்ன நடக்கும், திருப்பி திருப்பி நிறைய ஒரு 5-6 ஆர்டரை நீங்க ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ அது ஃபிளெக்சிபிள் மாதிரியான ஒரு இமேஜை உண்டாக்குது. இது இது கிக் ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஈவன் கம்பெனிக்குள்ளேயே பார்க்கும்போதும் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம், நீங்க பிரச்சனையே இல்லாமங்க 24 மணி நேரம் உட்காந்து கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்கார வச்சுருவாங்க. சாதாரணமாக போகும்போது கூட நமக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும். ஓகே, ஒரு 5 டு 9 to 5ன்னு இருக்கும். பட் அதே நேரத்தில் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல எப்போனாலும் திடீர்னு ஒரு ஒரு மீட்டிங் போட்டுருவாங்க, மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும், கல்யாண வீட்டில் உட்காந்தும் காதில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டே ஓட வேண்டியிருக்கும், அல்லது கார் ஓட்டிக்கிட்டே பேச வேண்டியிருக்கும், திடீர்னுட்டு ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும், கையில் லேப்டாப் இருக்காது, என்ன பண்ணன்னு தெரியாது. ஸோ இப்படி பல வகையான பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அது வந்து நம்மளை ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொடுக்குறாங்க. சாஃப்ட் கேபிட்டலிசம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது. பட் வந்து நமக்கு தெரியாத முறையில் ஃப்ரெண்ட்லி பாஸை வச்சு நம்ம அவங்களோட ஐடியாலஜி எப்படி இருக்குன்னா நம்ம டீம் பில்ட் பண்ணுவோம், நம்ம லீடர்ஷிப்பை பில்ட் பண்ணுவோம், கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுவோம், அந்த மாதிரி விஷயங்கள் லைக் அமெரிக்கன் ட்ரீம் மாதிரியான ஐடியாலஜி உள்ள கொடுப்போம். இமோஷன்ஸ் வந்து இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயத்தை நமக்கு கொண்டு வருது சாஃப்ட் கேபிட்டலிசம். அந்த காலத்தில் இருந்த கேபிட்டலிசமோட இப்போ இருக்க கேபிட்டலிசம் ரொம்ப மோசமானது. ஏன்னா அஃபெக்டிவ் எக்கனாமிக்ஸ்னு ஒரு ஐடியா நம்ம அடுத்து பார்ப்போம் பின்னாடி. பட் இமோஷன்ஸ் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுதுன்னு பார்க்கும்போது நம்ம ஸ்விக்கியில் ஒருத்தர் வந்து கொண்டு நமக்கு கொடுக்குறாரு வீட்டுக்கு வந்து, அண்ட் அவர் முறைச்சிக்கிட்டே கொடுத்தாருன்னா அல்லது என்ன சார் எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் ஃபோன் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, ஸ்டார் ரேட்டிங்கை குறைச்சிடுவீங்க, அங்கே ரிவ்யூ கொடுத்துருவீங்க, வெரி பேட் சர்வீஸ் அப்படி கொடுத்துருவீங்க. அது 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 உங்களோட இமோஷன், கோவம். அவரும் கோவப்படக்கூடாது, அது ஈவன் கோவமே இருந்தாலும் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லப்போனால் மழையிலே நினச்சிட்டு வந்திருந்தாலும் பெல் அடித்தாலும் நீங்கள் வரலனாலும் அவர் சாஃப்டாக உங்கள்கிட்ட பிஹேவ் பண்ணணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட்டிங் இருக்கு, ரேட்டிங்கும் அதுக்குள்ளே தான் வரும். ஸோ இப்படி பல வகையான விஷயங்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான் சாஃப்ட் கேபிட்டலிசம் அப்படிங்கிறது. ஸோ அதில் நம்ம சொன்ன மாதிரி நிறைய ஐடியாஸ் உள்ளுக்குள்ள பொதிஞ்சிருக்கு. ஓகே, ஐடியாலஜிஸ் இருக்கு, ஒரு ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்ட் மாதிரி காமிப்பாங்க, இமோஷன்ஸ் அந்த இடத்துல நிறைய இருக்கு. சில நேரங்களில் கம்பெனிஸ் வந்து இது ஒர்க் மட்டும் இல்லை, உங்களோட ஹார்ட் அண்ட் மைண்டையும் இதில் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப டைலாக் சொல்லுவாங்க. கம்பெனி கல்ச்சரே மாறிட்டு, பட் ஸ்டில் அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் உள்ளுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கு. இந்த பிஸ்னஸ் கல்ச்சர் மாறிட்டு, நீங்கள் ட்ரிப்பு போயிட்டு வாங்க, அப்பப்போ உங்களுக்கு அனுப்புவாங்க வெளியே, நீங்கள் போயிட்டு வேணும் நீங்கள் ஆன் சைட் போகக்கூடாது, போயிட்டு வந்தா என்ன அப்படி அனுப்புவாங்க. ஆனால் உங்களை அவங்க வேலை வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லா இடத்துலையும் எக்ஸ்ப்ளாய்ட் கேபிட்டலிசம் தான், லாபம் லாபம் தான். அது ஒரு நாளும் ஹிஸ்டரியில் மாறினது கிடையாது. ஓகே, சுரண்டல் தான். யாரையா ஒருத்தரை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாதான் லாபம் அங்கே வருது அப்படிங்கும்போது
அப்பதான் நமக்கு மேசிவான லாபம் கிடைக்கும். பண்ற வேலைக்கு கூலி மட்டும் போதும் அல்லது அதுக்கு கொஞ்சம் லாபம் மட்டும் போதும்னா ஒரு நாளும் growthங்கிறது பெரிய அளவில் இருக்காது. ஸோ அப்போ நமக்கு அதுக்கு எக்ஸ்பிளேஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆல்ரைட், இது நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய மற்ற பீப்புள் ஸ்லாவாய் ஜீசக்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஜீசக் ஒரு நல்ல அருமையான ஒரு மார்க்சிஸ்ட். இவர் ஜீசக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை பத்தி பேசுவார். எஸ்பெஷலி அவரோட ஐடியா ஆஃப் லக்கானியன் ஐடியாஸ் அவர் பாப்புலர் கல்ச்சரில் அப்ளை பண்ணது, மூவிஸை அனலைஸ் பண்ணல அப்ளை பண்ணது, இதெல்லாம் பயங்கரமான நமக்கு தெரிய வேண்டிய ஒரு சில விஷயங்கள். பட் அவர் சைக்கோ அனாலிட்டிக்கல் மார்க்சிசம், லூயி ஆல்தூசர் ஐடியாலஜி பற்றி பேசுவார். அண்ட் டெரி ஈகிள்டன் வந்து லிட்ரரி மார்க்சிசம். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டாம். ஆல்ரைட், யா, ஆன்சர் வந்து நிஜல் thrift அப்படிங்கக்கூடிய ஆன்சர். டு whom is the term thick description attributed? ஸோ திக் டிஸ்கிரிப்ஷன் சொன்னாலே கிளிஃபோர்ட் கீட்ஸ் தான். ஓகே, ஏன்னா டெலியூஸ் அண்ட் கட்டாரி இவங்க நியூ மெட்டீரியலிஸ்ட். இவங்களோட ஐடியா படி எவ்ரி திங் இஸ் கனெக்டட் டு எவ்ரி திங் அப்படிங்கிறது அவங்களோட ஐடியாவாக இருக்கும். ஜேம்ஸ் கிளிஃபோர்ட் அவரும் ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் தான், பட் அவரும் ஃபேமஸான பர்சன் கிடையாது. ஜான் ஸ்டோரே ஆக்சுவலாக தியரி அண்ட் பாப்புலர் கல்ச்சரில் ஃபேமஸான ஒரு பர்சன். பட் அவர் எழுதின டெக்ஸ்ட் புக் இந்த ஐடியாவும் கொடுக்கல. பட் இந்த கிளிஃபோர்ட் கீட்ஸ் தான் எப்படி இருப்பாரு, திக் டிஸ்கிரிப்ஷன் பத்தி பேசியிருப்பாரு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, கிளிஃபோர்ட் கீட்ஸோட ஐடியா ஆஃப் திக் அண்ட் தின் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டு இருக்கு. திக் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்ல போனா ஒரு கல்ச்சரை நம்ம ஸ்டடி பண்ணும்போது அதை பத்தி எழுதுவோம். இந்த கல்ச்சர்ல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னு எழுதுவோம். ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி நம்ம ஸ்டடி பண்றோம். அங்க நமக்கு ஆக்சஸ் ரொம்ப இல்லை, பட் தூரத்துல இருந்தே பார்த்து நோட் பண்ணி எழுத முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் நார்த் சென்ட்ரல் ஐலாண்டுக்கு போயிட்டோம், அங்க நம்ம ஸ்டடி பண்றோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதை வச்சு நமக்கு புரிஞ்சதை வச்சு நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா அது தின் டிஸ்கிரிப்ஷன். உள்ள இறங்காம அவங்க கூட பழகாம ஒரு சில கம்யூனிட்டிஸ், நான் கேள்விப்பட்ட கம்யூனிட்டிஸ், அவங்க அந்த அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா, சாதாரண மக்கள் போனீங்கன்னா ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு எறும்பு சட்னி கொடுப்பாங்க. ஆல்ரைட், ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணும்போது அது அது புளிக்கும், ஏன்னா அது சிட்ரிக் ஆசிட்ல அப்போ புளிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அப்போ நம்ம அதை வெளியிருந்து பார்க்கும்போது சிலர் சொல்லிடுவாங்க இதெல்லாம் என்னது இது அப்படி சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக என்ன பண்ணணும், ஸ்டடி பண்ணணும், பர்ஃபெக்டாக ஸ்டடி பண்ணணும். அதில் இருக்கக்கூடிய மெடிசனல் பெனிஃபிட்டை பார்க்கணும். அவங்களுக்கு ஏன் அப்படி பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி கல்ச்சுரல் ரீசன்ஸ் இருக்கும், அதை பார்க்கணும். அவங்களோட மித்து கூட கனெக்ட் பண்ணுவாங்க. அவங்களோட காட் அந்த காலத்தில் ஏதோ ஒரு கிரேட் காட், கிரேட் ப்ரௌன் காட் கூட கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு எழுதணும் அப்படின்னா அதுதான் திக் டிஸ்கிரிப்ஷன். புரியாம இந்த கம்யூனிட்டி இவங்க போன உடனே எறும்பு சட்னி கொடுக்குறாங்க, இவங்க வந்து எறும்பு சாப்பிட்றாங்க, இவங்க வந்து சிவிலைஸ்டே கிடையாது, இப்படி எழுதுறது வந்து தின் டிஸ்கிரிப்ஷன். புரிஞ்சு உள்ள கூட சேர்ந்து பழகி இருந்து அதுக்கப்புறம் எழுதணும். ஸோ அதுதான் இங்க திக் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது, who among the following theories has written on affective economics? கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம் அஃபெக்டிவ் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் இருக்கக்கூடிய பேர்கள், நிறைய பேர்கள் உங்களுக்கு ஒருவேளை புதிய பேர்களாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே அது இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்ல போனால் நிறைய விஷயங்கள் நமக்கு வெவ்வேறு இடத்துல அந்த வெவ்வேறு ஏரியால இருந்து வெவ்வேறு தியரிஸ்ல இருந்து நம்ம கேட்டிருக்காங்க. பட் இந்த இடத்துல பர்டிகுலராக அஃபெக்டிவ் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது நீங்க நான் முந்தின கொஸ்டின்ல சொன்னதை வச்சு நிஜல் த்ரிஃப்ட்னு போட்டுறாதீங்க. சாரா அகமத். ஆல்ரைட், நமக்கு அது அது தெரியணும். ஏன் சாரா அகமது அப்படி என்ன பண்ணாங்க, சாரா அகமதோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா, சாரா அகமதோட இந்த மெயின் அந்த அஃபெக்டிவ் எக்கனாமிக்ஸ் அப்படின்னாலே எக்கனாமிக்ஸ் நமக்கு தெரியும், மணியோட ஃப்ளோ, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி மணி மூவ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் முதல்ல. ஸோ அதே போல இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு இந்த அஃபெக்டிவ் எக்கனாமிக்ஸ், அஃபெக்ட் அப்படின்னாலே அஃபெக்ட் ஸ்டடீஸ் நம்ம படிச்சிருப்போம். அஃபெக்ட் ஸ்டடீஸ்ல ஒரு முக்கியமான கீ ஒர்க் தான் என்ன அப்படின்னு சொல்ல போனா பாலிடிக்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் நம்ம சொல்லுவோம். பாலிடிக்ஸ் ஆஃப் இமோஷன் அப்படிங்கிறது பொதுவாகவே கல்ச்சுரல் பாலிடிக்ஸ் ஆஃப் இமோஷன் அப்படி சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்ல போனா, இந்த இமோஷனை வச்சு எப்படி பாலிடிக்ஸ் நடக்குது. ஆல்ரைட், நமக்கு ஒரு பின்னால ஜூடித் பட்லர் எடுத்து பார்த்தாலுமே ஜூடித் பட்லர் இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பேசியிருப்பாங்க. இமோஷனல் பாலிடிக்ஸ் அல்லது பாலிடிக்ஸ் ஆஃப் இமோஷன். இவங்க 2004 2004 இந்த ஒர்க் எழுதப்பட்டுச்சு. ஆல்ரைட், சாரா அகமதோட அந்த கல்ச்சுரல் பாலிடிக்ஸ் ஆஃப் இமோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஒர்க் எழுதப்பட்டுச்சு. ஸோ இவங்களோட ஐடியா அப்படி பார்க்கும்போது இவங்க கண்டிப்பாக சைக்காலஜியும் உள்ள கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எப்படி இமோஷன்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம நினைச்சிருப்போம் பிரெயின்ல இருக்கிறது தான் அப்படின்னு நினைச்சிருப்போம். நம்ம ஃபீல் பண்றது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் மனசுக்குள்ள என்ன ஃபீல் பண்றாரோ அதுதான் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அதை தாண்டி அதுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய பாலிடிக்ஸ் அவங்க கொண்டு வராங்க. எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்ல போனா நமக்கு தெரியும், மணி கொடுக்கல் வாங்கல், பொருளாதாரம், இதெல்லாம் நமக்கு இருக்கு. யார்கிட்ட மணி இருக்கு, யார்கிட்ட இல்லை, எப்படி அதோட ஃப்ளோ இருக்கு. பட் இதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கல்ச்சுரல் பாலிடிக்ஸ் ஆஃப் இமோஷன்ல இந்த இமோஷன்ஸ்லயும் ஃப்ளோ இருக்கு அப்படிங்கிறாங்க.
எப்படி எப்படி நடக்குது? ஒருவேளை ஒருத்தர் ஹேப்பியா இருக்காரு, சேடா இருக்காரு, ஆங்ரியா இருக்காரு, அவர் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறாருன்னா பிரச்சனை இல்ல. நம்ம கல்லு கிடையாது. நம்ம எல்லாருமே நம்மளோட எமோஷன்ஸ உள்ளுக்குள்ள வைக்கிறது இல்ல. அத வெளிய ரிவீல் பண்றோம். எப்படி ரிவீல் பண்றோம்? ஸ்மைல் பண்றது மூலமா, அழுறது மூலமா, கோவம் வந்துச்சுன்னா கைய ஓங்குறது மூலமா, அல்லது ஏதாவது நம்ம பேசுறது மூலமா, திட்டுறது மூலமா ரிவீல் பண்றோம். நம்ம நெறைய விஷயங்கள ரிவீல் பண்ணுவோம். எமோஷன்ஸ் உள்ளுக்குள்ளேயே இருக்க போறது இல்ல. பாட்டில் அப் பண்ண போறது இல்ல. வெளிய வரத்தான் செய்யும். அத எப்படி எக்ஸிபிட் பண்றோங்க தான் முக்கியம். இப்ப நமக்கு நெறைய வழிகள் இருக்கு. டெக்ஸ்ட்ல ஒரு இமோஜிஸ் மூலமா வருத்தப்படுறேன்னா, அழுற மாதிரி இமோஜி வைக்கலாம். அல்லது கோவப்படுறேன்னா, கோவப்படுற மாதிரி ஒரு ரெட் ஃபேஸ் இருக்கும். ரொம்ப கோவம்னா, இல்ல கொஞ்சம் கோவம்னா எல்லோ ஃபேஸ் இருக்கும். ஸோ இந்த மாரி நம்ம ஸ்மைல் பண்றோம்னா, அதுக்கு ஒரு எவ்ளோ எமோஷன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் எமோஷன் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 50 கிட்ட இருக்கும். இல்லையா? ஸோ அந்த அந்த அளவுக்கு இருக்கு. எமோஷன ரிவீல் பண்றது ஒரு சைடு. பட் அதே நேரத்தில பாலிடிக்ஸ்ல அந்த எமோஷன எப்படி யூஸ் பண்றாங்க? ஒரு வகையில பார்க்கும்போது, மக்களுக்கு எமோஷன் அப்படிங்கிறது ப்ரைடும் எமோஷன் தான். அஃபெக்ட் தான். ஆல்ரைட்? அதே நேரத்தில லவ் எமோஷன் தான். ஃபியர் எமோஷன் தான். டிஸ்கஸ்ட் எமோஷன் தான். இத எப்படி ரிவீல் பண்றாங்க? எப்படி வெளிய காட்டுறாங்க? அப்படின்னு பார்க்க போனோம்னா, இதுக்கு ஒரு வழி இருக்கு. முக்கியமான அந்த அந்த வழி என்ன அப்படின்னு சொல்லப்போனா, ஏதா ஒரு நமக்கு டீசர் சொல்லுவார்ல, ஏதோ ஒரு எமோஷன வெளிப்படுத்துறதுக்கு அவர பொறுத்தவரைக்கும் டீசர் பொறுத்தவரைக்கும், அவரு சொல்லியிருப்பாரு, அ ஏதோ ஒரு செட் ஆஃப் இமேஜஸோ, செயின் ஆஃப் ஈவென்ட்ஸோ வச்சு நம்ம மனசுல இருக்கிறத வெளிய கொண்டு வரலாம். ரைட்? ஸோ அவர பொறுத்தவரை அந்த மாரி ஒருவேள ஹாம்லெட் கூட அந்த மாதிரி ரிவீல் பண்ணல அப்படின்னு அவர் குறை சொல்லியிருக்கலாம். ஆப்ஜெக்டிவ், கோரிலேட்டிவ் ஒரு ஆப்ஜெக்ட்ட வச்சு ரிவீல் பண்றது. பட் இந்த இடத்துலயும் பாலிடிக்ஸ பொறுத்தவரைக்கும் சில இமேஜஸ வச்சு ரிவீல் பண்ணுவாங்க. லைக் ஒருவேள நம்ம சில பாரிஸ் மேட்ச் மாதிரியான மேகசின்ஸ பார்த்தோம் அப்படின்னா, அதுல நமக்கு அ ரோலண்ட் பாத்தோட ஒரு ஐடியா உண்டு. என்ன அப்படின்னு சொல்லப்போனா, ஒரு ஒரு பாரிஸ் மேட்ச் அப்படிங்கக்கூடிய ஒரு மேகசின்ல ஒரு பையன் வந்து ஒரு நீக்ரோ ஓகே. ஒரு ஒரு பிளாக் ஆல்ரைட். ஒரு பிளாக் பாய் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லப்போனா, ஒரு பிரெஞ்சு கொடிய சல்யூட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ அதுலருந்து அவர் சொல்லுவாரு, இது மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு உள்ளார்ந்த உணர்வ குடுக்கு அப்படின்னா, ஈவன் அதர் கம்யூனிட்டி அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய பீப்பிள் கூட இந்த மாதிரி பிளாக்ஸ் கூட என்ன பண்றாங்க, எந்த வித எந்த விதமான ஒரு ப்ரெஜுடைஸும் இல்லாம, எந்த விதமான வேற அ செகண்ட் தாட்ஸும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது. இந்த இமேஜ் மூலமா ஒரு ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சுட்டு. இதே நேரத்தில ஒரு ஒரு பிளேயர் அவரு வின் பண்ண உடனே அவர் நாட்டோட கொடிய கிஸ் பண்றாருன்னா, அந்த இடத்துல நமக்கு எஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு கண்ட்ரி மேல ஒரு லவ்வும், ஒரு பிரைடும் வெளிய ரிவீல் ஆகும். அவர் மனசுக்குள்ள வச்சிருந்தா பரவால்ல. அவர் வெளிய ரிவீல் பண்றார்ல, மக்கள் கலெக்டிவா அது ஸ்ப்ரெட் ஆகும். அதே நேரத்தில ஒரு பர்ட்டிகுலரான ஒரு இமேஜ காமிச்சு, இவர் பயங்கரமான ஒரு ஒரு பெர்சன். இவர் எங்கேயாவது இருந்தா நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அப்படின்னு டிவில காமிச்சாங்கன்னா, ஃபியரும், டிஸ்கஸ்டும் அந்த இடத்துல சர்க்குலேட் ஆகும். ஸோ இந்த இமேஜஸ்லாம் நமக்கு சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்கும். எப்படி மணி சர்க்குலேட் ஆகுதோ, அதே போல ஃபியரோ, ப்ரைடோ, ஹாப்பினஸோ, ஹேட்டோ சர்க்குலேட் ஆகும். ஒரு இடத்துல ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச்ல ஒருத்தர பத்தி பயங்கரமா மோசமான விஷயங்கள பேசும்போது எனக்கு தெரியும். இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, ஒருவேள அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லப்போனா, அந்த பர்ட்டிகுலர் கண்ட்ரி மேலயோ, பர்ட்டிகுலர் பெர்சன் மேலயோ ஹேட்ட வந்து நமக்கு குடுக்கும். இதுதான் நமக்கு எக்ஸிட்டபிள் ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு டைட்டில்ல நமக்கு ஜூடித் பட்லர் அழகா பேசியிருப்பாங்க. ரொம்ப எனிவே அது அது பெரிய டாபிக். பட் ஸ்டில் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் அஃபெக்டிவ் எக்கனாமிக்ஸ்னா அதுதான். இப்ப இது யார கொண்டு வந்திருக்கா? இது யார் பேசுறா? சாரா அஹ்மத். அதேபோல பிரான்கோ மெராட், பெர்னோ லெட்டோர் இவங்கலாம் யாரு? அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லப்போனா, இவங்க அல்லது நமக்கு நிஜல் த்ரிஃப்ட் நம்ம இதுக்கு முந்தின ஸ்டேஜ்ல நம்ம பார்த்தோம். முந்தின டாபிக்ல நம்ம பார்த்தோம். ஸோ நிஜல் த்ரிஃப்ட்ட பொறுத்தவரைக்கும் அவரு மெயின் கீ ஐடியா அப்படின்னு சொல்லப்போனா, இங்க இந்த பிராங்கோ மெராட்டி எடுத்து பார்த்தோம்னா, டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. க்ளோஸ் ரீடிங் கேள்விப்பட்டிருப்போம். க்ளோஸ் ரீடிங் ஒரு டெக்ஸ்ட் எடுத்து உட்கார்ந்து ஃபுல்லா லைன் பை லைனா பார்த்து படிக்கிறது. ஸோ இது க்ளோஸ் ரீடிங். அதே டிஸ்டன்ட் ரீடிங் அப்படி படிச்சோம்னா, அது என்னைக்கு க்ளோஸ் ரீட் பண்ணோம்னா, என்னைக்கு நம்ம படிச்சு முடிக்கிறது? ஒரு ஒரு நாவல் எடுத்து, ஒரு நாவல் எடுத்துட்டு 300 பக்கம் இருக்க நாவல் எடுத்து க்ளோஸ் ரீட் பண்ண போறேன் அப்படின்னு வாசிச்சோம்னா, கிட்டத்தட்ட அத வாசிச்சு முடிக்கிறதுக்கு 3 மாசம், 4 மாசம் ஆயிரும். இப்படி படிச்சா என்னைக்கு படிச்சு முடிக்கும்? எவ்வளோ டெக்ஸ்ட் இருக்கு உலகத்துல. படிக்கணும்ல. அப்ப அதுக்கு தான் இப்ப நம்ம ரீசென்ட்டா பார்க்கும்போது நெறைய டெக்னாலஜி வந்துட்டு. இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கார்பஸ் லிங்குயிஸ்டிக்ஸ்லாம் உண்டு. இப்பலாம் அது நமக்கு கார்பஸ்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமலே நம்ம கார்பஸ் ஆக்சுவலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேள Google நோட்புக்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அல்லது ஏஐஸ் நெறைய டேட்டா, பிக் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா, அதுல ஷேக்ஸ்பியரோட எல்லா வொர்க்ஸும் உள்ளுக்குள்ள இருக்கும். ஒருவேள இப்ப நமக்கு நெறைய ஏஐஸ் வந்துட்டு. பட் முன்னாடி அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் உண்டு. அதுல நம்ம பார்த்தோம்னா, வேர்ட வேர்ட் நம்ம வச்சு அத என்ன பண்ணிக்கலாம்னா, வேர்ட் ரிசர்ச் பண்ணிக்கலாம். லைக் ஷேக்ஸ்பியர்ல எத்தன நெகட்டிவ் வேர்ட்ஸ் இருக்கு. ஷேக்ஸ்பியரோட வொர்க்ஸோட அந்த மொத்த டேட்டாவும் உள்ள இருக்கும். எத்தன பாசிட்டிவ் வேர்ட்ஸ் இருக்கு. லவ் பத்தின வேர்ட்ஸ் எத்தன இருக்கு. அதுக்கு
ரிலேட்டிவான சினோனிம்ஸ் லைக் மேன்ஸோ அல்லது வேற ஏதாவது விஷயங்களோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு கனெக்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை பத்தி பேசுறது இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக நம்ம ரீட் பண்ணவே இல்லை. ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸை நான் ஸ்டடி பண்றேன் அப்படின்னா அந்த கூகுள் நோட் புக் எல்லாம்லையோ அல்லது இந்த ஆண்ட்னு சொல்லக்கூடிய நான் சொன்ன அந்த சாஃப்ட்வேர் கூட, அது ஒரு ஆக்சுவலாக ஒரு சாஃப்ட்வேர், அதுக்குள்ள போயிட்டு நான் டேட்டாவை எடுத்துட்டு நான் சர்ச் பண்ணாலோ ஆல்ரைட் நமக்கு அது கொடுத்துரும். ஷேக்ஸ்பியர்ல எத்தனை தடவை வந்து ஒரு வயலன்ஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஷேக்ஸ்பியர்ல காமனாக இருக்கக்கூடிய தீம்ஸ் என்னலாம் எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நம்ம இண்டிவிஜுவல் ஒர்க்கை நம்ம படிக்கல, கலெக்டிவா படிக்கிறோம். இதுக்கு பேரு க்ளோஸ் ரீடிங் கிடையாது, டிஸ்டன்ட் ரீடிங். இதை பத்தி தான் ஃப்ரான்கோ மெராட்டி பேசுவார். ஸோ அவரோட ஐடியா கம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்டிக்ஸ்குள்ள வரும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு பெர்னோ லட்டார் அப்படிங்கக்கூடிய பர்சன் ஆக்டர் நெட்வொர்க் தியரிங்கிற பத்தி பேசுவார். ஆக்டர் நெட்வொர்க் தியரிங்கிறது கிட்டத்தட்ட நியூ மெட்டீரியல் பிலாசபி மாதிரி தான். எந்த விதத்தில் அப்படின்னு சொல்ல போனால் வெறும் மனுஷங்களை மட்டும் நம்ம மனுஷங்களுக்கும் எவ்வளோ கனெக்ட் மட்டும் தான் நம்ம வச்சு பார்த்துட்டே இருக்கோம். ஓகே, நான் இதை பண்றேன், அவன் எனக்கு கொடுத்தான், இது மட்டும் நமக்கு தெரியுது. அதை தாண்டி உலகத்துல எவ்வளவோ ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஆக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது மனுஷன் மட்டும் இல்ல, ஒரு விஷயம் ஸ்பீச் ஆக்டர் சொல்றோம்ல, ஒரு விஷயம் நடக்கணும்னா அதுக்கு உதவக்கூடிய பல்வேறு விஷயங்கள், காத்தடிக்கிறதா இருக்கலாம், காத்தடிச்சு ஒரு செவரு சரிஞ்சு விழுந்திருக்கலாம், அல்லது ஒருவேளை காத்தடிக்கும் போது ஒரு பேப்பர் பறந்து போயிருக்கலாம், அல்லது ஒரு ரோட்ல ஒரு கல் இருக்கும், கல்லுல பைக் தட்டி விழுந்திருப்பாங்க. ஸோ மனுஷங்க மட்டும்தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்ல முடியாது. அதை தாண்டி ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய ஆக்டர்ஸ் வித் நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்கு. லைக் எந்த ஒரு ஈவெண்ட்டும் நடக்கிறது சிம்பிளி மனுஷங்களால மட்டும் நடக்கல, அதை தாண்டியும் ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கு. ஒருவேளை ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னா மரம் காத்தடிச்சு கவிழ்ந்து விழுந்திருக்கும், அது தெரியாம யாரோ எழுதிப்பாங்க. அல்லது அதுக்கு பின்னாடி இன்னொரு வழி இருக்கலாம். ஒருவேளை ஒரு கல் யாராவது சும்மா ஏதாவது யூஸ் பண்ணிட்டு தூர போட்டிருக்கலாம், அந்த கல் மேலையா பட்டு அவங்கள தட்டி விழுந்திருக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் நிறைய ஆக்டர்ஸ் பின்னால, ஆக்டர்ஸ்ன்றது நம்ம மனுஷங்களை மட்டும் சொல்லல, திங்ஸும் சேர்ந்த ஆப்ஜெக்ட்ஸும் இருக்கு. ஓகே, அதெல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி விஷயங்களை பேசுறது இந்த பெர்னோ லட்டார் அப்படிங்கக்கூடிய அந்த பர்சன். ஆக்டர் நெட்வொர்க் தியரி பொதுவாக நம்ம கிரிட்டிக்கல் தியரியில படிப்போம். எந்த ஒரு டிக்ஷனரி நீங்க ஒருவேளை பென்குயின் டிக்ஷனரியா இருக்கட்டும் அல்லது ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியா இருக்கட்டும், எந்த டிக்ஷனரிலையும் இது முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்னலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போனா, டீமித்தாலஜைசிங் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா. டீமித்தாலஜைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, மித்தாலஜைஸ் அப்படின்னு நமக்கு தெரியும், மித்திக்கலா இன்னும் பூஸ்ட் பண்றது. டீமித்தாலஜைசிங் அப்படிங்கிறது பொதுவா இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் சொல்லிக்கிறேன். ஒருவேளை ஸ்காலி மார்க்கர் மாதிரியான பீப்புள் நான் இந்த இடத்துல பேச விரும்பல, ரொடால்ஃப் பால்ட்மேன் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த இடத்துல ஆன்சர். பட் இந்த டீமித்தாலஜிஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது இவரோட மெயின் ஐடியா வந்து பிபிலிக்கல நிறைய விஷயங்களை பைபிளை வாசிக்கும் போது, அல்ல ஸ்கிரிப்சரை வாசிக்கும் போது, அல்ல எந்த ஒரு ரிலிஜியஸ் ஸ்கிரிப்சரை வாசிக்கும் போதுமே சில விஷயங்களை என்ன பண்ணக்கூடாது, அப்படி லிட்ரலா பார்க்கக்கூடாது. அதுல மித்து இருக்குன்னு நம்ம நினைச்சிடவும் கூடாது. மித்து இருக்கிறது சகஜம்தான். ஏன்னா புக் ஆஃப் ஜெனசிஸ் எழுதப்பட்ட காலத்துல அது மேபி பின்னால எழுதப்பட்டிருக்கலாம். ஏன்னா அது எப்படி லைவ் ஹிஸ்டரி கிடையாது, அது லைவ் ரைட்டிங் கிடையாது, முன்னால நடந்ததை பின்னால எழுதின மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படி எழுதும் போது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் சுத்தி இருந்த மித்ஸ், அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு புரியுற மாதிரி, அந்த மாதிரி பொதுவாக யாருக்கு எழுதப்பட்டுச்சு ஜெனசிஸ் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, அது 2000 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சயின்ஸ் தெரிஞ்ச ChatGPT யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் எஜுகேஷன் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு எழுதப்படலை. ரைட், அது அந்த காலத்துல இருந்த அந்த மக்களுக்கு எழுதப்பட்டுச்சு. அப்போ அது அந்த காலத்துல இருந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக எழுதப்பட்டுச்சு. அப்போ அந்த காலத்துல இருந்த மக்களுக்கு என்ன புரிஞ்சிருச்சோ அதுல இருந்தா அந்த ஐடியாஸ் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கும். அப்போ மெத்தாலஜி இவரோட மெயின் ஐடியா என்ன அப்படின்னு சொல்ல போனா, இந்த பிபிலிக்கல் மெத்ஸோ அல்லது எந்த ஒரு ஜென்ரல் நேஷனல் மெத்ஸோ, பேசிக்கலா ஒரு பிபிலிக்கல் மெத் பத்தி பேசுறாரு. பட் அதே நேரத்துல எந்த ஒரு மெத்தாம இருக்கட்டும், அந்த மெத்தை நம்ம மிராக்கிள் அப்படின்னு பார்க்காம, மேஜிக் அப்படின்னு பார்க்காம, இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லாம அதுல இருந்து என்ன சிம்பலிக்கா லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒருவேளை அந்த காலத்துல மெசபட்டோமியன் கல்ச்சர்ல நிறைய விஷயங்கள் இது செய்யும், ஜெனசிஸ்ல சொல்லப்பட்ட நிறைய விஷயங்கள் லைக் ட்ரீ ஆஃப் லைஃபா இருக்கட்டும், ட்ரீ ஆஃப் நாலேஜா இருக்கட்டும், ஒரு ஒரு பர்டிகுலர் யாரோ ஒருத்தர் நாலேஜ் தேடி போறது, அதை ஒரு ஸ்னேக் வந்து எடுத்துட்டு போறது, ஒரு சர்பண்ட் வந்து எடுத்துட்டு போறது, இதெல்லாம் வந்து காமனான விஷயங்கள். ஒருவேளை அந்த டைம்ல உள்ள எபிக் ஆஃப் கில்கிமிஷ் நீங்க ஒருவேளை படிச்சிருக்கலாம். எபிக் ஆஃப் கில்கிமிஷ் அதான கதை, ஒருத்தருக்கு நாலேஜ் தேடி போவாரு, பட் அவரு அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ் தேடி போறதுக்குள்ள அந்த சர்பண்ட் வந்து ஆல்ரெடி தூக்கிட்டு போயிருக்கும். ஸோ இப்போ திருப்பி அது ஒரு லாஸ் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கா சார். அவர் அப்புறம் எட்டர்னல் லைஃப் தேடியும் போவார், லைஃப் ஆஃப் ட்ரீ, அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் தேடியும் போவார். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம லிட்ரலா புரிஞ்சிக்காம அதை நம்ம சிம்பலிக்கா புரிஞ்சுக்க பார்க்கணும். சிம்பலிக்கா புரிஞ்சுக்க இருந்து என்ன புரியுது நமக்கு, ஓகே இது பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு, இதுக்கு ஒரு ஸ்டோரி போட்டிருக்கு, மேபி அது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அந்த காலத்து மக்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருக்காங்க. சிம்பலிக்கா புரிஞ்சுக்கணும்.
இதை கொஸ்டின் பண்ணக்கூடாது, அதுலேருந்து பெருசா ஒன்றும் இது எப்படி நடக்கும் சயின்டிஃபிக்காக நான் இதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், இதெல்லாம் தேவையில்லை. மித்துன்னு இருந்துச்சுன்னா மித்து தான். இது எப்படி உலகத்தை ஒருத்தர் சுருட்டி ஒழுங்க முடியும், நம்ம அதெல்லாம் கொஸ்டின் பண்ணக்கூடாது. அதில் டைரக்டா நம்ம என்ன பண்ணிடலாம்னா அதை சிம்பலிக்கா என்ன புரிஞ்சுக்க முடியும், ஓகே இதுல இருந்து மக்களுக்கு சிம்பலிக்கா என்ன சொல்ல வராங்க. ஒரு காலத்துல டீமன் பொசஸ் ஆனது, டீமனை காஸ்ட் அவுட் பண்ணது, இதெல்லாம் வந்து நம்ப முடியாத இருக்கலாம். நமக்கு இப்போ சயின்டிஃபிக்கா பார்க்கும்போது இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் டிஸார்டர்ஸ், அதுல இருந்து ஒருத்தரை கியூர் பண்றது தானே, அது ஏன் இவ்வளோ மேஜிக்கலா பாக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதை நம்ம இருந்து என்ன சொல்ல வராங்க. ஜஸ்ட் டீமன் அப்படிங்கிறது டீமன் மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்கும், எவ்வளவு விஷயங்கள் இருக்கும், அதுல இருந்து ரிவைவ் ஆகி வெளியே வர்றதுதான் அந்த இடத்துல சிம்பலிக்கா சொல்லப்படுது. இப்படிங்கிற விதத்துல எல்லா விஷயத்தையும் மித்த மித்தாலஜைஸ் பண்ணணும், முதல்ல சிம்பலிக்கா புரிஞ்சுக்க பார்க்கணும், ஸ்பிரிச்சுவலா அதை புரிஞ்சுக்க பார்க்கணும். அப்படிங்கிறது தான் இவரோட அந்த மெயின் ஐடியா. ஸோ இது இவரோட கீ ஐடியாஸ், இந்த மைண்ட்ல வச்சுக்கணும். இதில் கொஞ்சம் பேர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் ஒன், which are the two followings are associated with the deconstruction. இதில் யாரெல்லாம் டீகன்ஸ்ட்ரக்ஷன் கூட ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கு. ரெண்டு முக்கியமான பீப்புள் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது டெரிடா டீகன்ஸ்ட்ரக்ஷனும் முக்கியமான பர்சன், பால் டீமன் முக்கியமான பர்சன். ரைமன் வில்லியம்ஸோ ஜோனத்தன் டாலிமரோ அந்த ஏரியால கிடையாது. ஓகே, ஜோனத்தன் டாலிமன் வந்து நமக்கு தெரியும் கல்ச்சுரல் மெட்டீரியலிசம், அதே நேரத்தில் ரைமன் வில்லியம்ஸும் கல்ச்சுரல் மெட்டீரியலிசம். அவங்களும் நம்ம இதுல கொண்டு வந்து சேர்க்க தேவையில்லை. ஸோ நமக்கு தேவை டெரிடாவும் பால் டீமனும் டீகன்ஸ்ட்ரக்ஷன்ல முக்கியமான பீப்புள் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டாலே போதும். ஆல்ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின், which writer applied the term cultural poetics? cultural poetics யாரோட டேர்ம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்டீஃபன் கிரீன்பிளாட்டோடது. ஒருவேளை நமக்கு பக்தின் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லப்போனா பக்தின் நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு, பட் கல்ச்சுரல் பொலிட்டிக்ஸை பத்தி அவர் பேசல. ஓகே, பக்தின் ஒருவேளை கார்னிவல் பத்தி பேசியிருக்காரு, அல்லது கிராட்டஸ் கிரியேசம் பத்தி பேசியிருக்காரு, கர்னாடாப் பத்தி கூட பேசியிருக்காரு, பட் அவர் கல்ச்சுரல் பொலிட்டிக்ஸ் பத்தி பேசல. ஜோனத்தன் டாலிமரும் கல்ச்சுரல் பாலிடிக்ஸ் பத்தி எக்ஸ்க்ளூசிவா பேசலாம். அந்த டேர்ம் வந்து பர்டிகுலரா கிரீன் பிளாட்டோடது நியூ ஹிஸ்டாரிசம் அப்படிங்கிற டேர்ம் அவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல அவர் அதை தான் வச்சிருந்தாரு, கல்ச்சுரல் பொலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்ட்ரிபியூஷன். ஓகே, அதுக்கு அடுத்து நம்ம கொஸ்டின் போக ஆரம்பிச்சிடலாம். which of the following statements are applicable to the feminist criticism? இதுல நமக்கு 4 விஷயங்கள் கொடுத்துருக்கு. ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசம்க்கு எதெல்லாம் ஒத்து போகும் அப்படின்னு கேட்டிருக்கு. முதல், இந்த ரெக்கவரேட் த ஃபீமேல் ரைட்டர்ஸ் இக்னோர்ட் பை த கேனன். ஆக்சுவலா சொல்ல போனா இந்த ஃபர்ஸ்ட் உள்ளது கரெக்ட். ஏன்னா நமக்கு கேனன் சொல்றது உண்டு, கேனன்ல சில பேர் வந்து சேர முடியாதுன்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் கேனன் அப்படிங்கிறது தி பெஸ்ட் லிட்டரேச்சர், அதில் ஃபீமேல் உள்ள போக முடியாது. ஓகே, ஒருவேளை அவங்க ஒயிட்டா இல்லாத நான் ஒயிட்ஸ் உள்ள போக முடியாது, ஓல்டா இல்லாம எங்க இருந்துச்சுன்னா உள்ள போக முடியாது. இப்போ இதுதான் பெஸ்ட் லிட்டரேச்சர் கேனன், இதுக்குள்ள ஃபீமேலை சேர்க்கறது. ஆல்ரைட், ஃபெமினிசம் அதுக்கு ட்ரை பண்ணி, ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் ஆல்ரைட் ட்ரை பண்ணுச்சு. அப்புறம் ஃபுல்லி என்டாஸ் சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜெண்டர். ஆக்சுவலா சொல்ல போனா நமக்கு இந்த இடத்துல ஃபுல்லி என்டாஸ் தி சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜெண்டர்ங்கிறது தப்பான ஒண்ணு. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல இந்த சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஃபெமினிசம் சப்போர்ட் பண்ணல, அதுதான் உண்மை. ஆனா அது என்ன பண்ணுச்சுன்னா திருப்பி ஃபீமேலை கேனனுக்குள்ள சேர்க்க ட்ரை பண்ணுச்சு. ஓகே, அது உண்மை. அப்புறம் வேலரைசிங்னா புகழ்ந்து போற்றி இதுதான் பெஸ்ட்னு சொல்றது. ட்ரெடிஷனல் கேனன் அன்கிரிட்டிக்கலி கேனனை புகழ்ந்துச்சுன்னு போட்டிருக்காங்க, ஃபெமினிசம் கேனனை புகழலை. ஏன் அப்படிங்க சொல்லும்போது கேனனுக்கு லிமிடேஷன் இருந்துச்சு. பெஸ்ட் லிட்டரேச்சர் சொல்லக்கூடிய ஒரு சில ஒரு ஹோல் கேமட் ஆஃப் லிட்டரேச்சர் அங்கே ஒரு கேனன் வச்சிருப்பாங்க. அதுல ஷேக்ஸ்பியர் இருக்கலாம், மில்டன் இருக்கலாம். அதே நேரத்தில் நீங்க நம்ம ஜெயின் ஆஸ்டின் உள்ள கொண்டு போக நினைக்கும் போதும் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அந்த அந்த இப்ப நம்ம ஒருவேளை ஜெயின் ஆஸ்டின் ஓரளவுக்கு மேஜர் ரைட்டர்ஸ்ல படிக்க ஆரம்பிச்சிட்டோம். பட் ஒரு காலத்துல ரொமான்டிக் பீரியட்ல இருந்த எத்தனையோ மைனர் அல்லது மேஜர் நல்லா எழுதக்கூடிய ஃபீமேல் ரைட்டர்ஸை இக்னோர் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் அதுக்கு பிஹெச்டி எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஷோத் கங்கால் இன்னும் இருக்கத்தான் செய்யுது. ஸோ ரொமான்டிக் பீரியட்ல இருக்கக்கூடிய நிறைய ஃபீமேல் ரைட்டர்ஸ் வந்து விட்டுட்டாங்க, அவங்கள தொடவே இல்லை, அவங்கள இருந்த இடம் தெரியாம அப்படியே போயிட்டாங்க. ஸோ இப்படி நிறைய பேருக்கு கேனனுக்குள்ள வர முடியல. ரைட், ஈவன் நமக்கு லாம் தெரியும், மேரி லாம் எத்தனை பேருக்கு தெரியும் நமக்கு தெரியல. ஆல்ரைட், ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் கேனனை இவங்க வந்து அன்கிரிட்டிக்கலா புகழலாம் செய்யல. அப்புறம் மோஸ்ட்லி ரிஜெக்ட் த எசென்ஷியலிசிங் ஆஃப் த மேல் அண்ட் ஃபீமேல். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது அது அது கரெக்ட் தான். இந்த இடத்துல ஃபீமேல் மேல டிஃபைன் பண்ணக்கூடிய எசென்ஷியலைஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்களை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஏன்னா இவங்க ஜெண்டர் ஃப்ளூயிடிட்டியை இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபெமினிசமோட கடைசி ஸ்டேஜ் வந்து ஜெண்டர் ஃப்ளூயிடிட்டி வந்து சப்போர்ட் பண்ண தான் இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த இதுதான் எசன்ஸ், மேல்னா இப்படி தான் இருக்கணும், ஃபீமேல்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து ரிஜெக்ட் தான் பண்ணாங்க. ஸோ நமக்கு கரெக்டான ஆன்சர்னா 1 and 4 தான் நமக்கு ஆக்சுவலாக சரியா வரும். ஆல்ரைட், எஸ். ஓகே,
நெக்ஸ்ட் கொஸ்டின், which two terms among the following are associated with the formalist criticism அப்படிங்கக்கூடிய ஒரு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபார்மலிஸ்ட் கிரிட்டிசிசம்ல ரெண்டு விஷயங்கள் எதெல்லாம் நமக்கு முக்கியமானது அதுல உள்ளது அப்படின்னு பார்க்கும்போது, அவுரா அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து நமக்கு கல்ச்சுரல் ஸ்டடீஸ்ல நம்ம படிச்சிருப்போம். மார்க்சிசமோட ஆக்சுவலா ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் மார்க்சிஸ்ட் தான் ஒரு சைட்ல பார்க்கும்போது. ஸோ அது நம்ம விட்டுறலாம். ஆக்டன்ட் அப்படிங்கிறதும் நமக்கு இந்த ஸ்ட்ரக்சரலிசம்குள்ள வரக்கூடிய ஒரு ஐடியா. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல விட்டுடலாம். நரேட்டிவ் அப்படிங்கிறதுமே அந்த ஸ்ட்ரக்சரலிஸ்ட் நரட்டாலஜிக்குள்ள வரக்கூடிய ஐடியா தான். நமக்கு வரிசையா வரிசையா பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா ஒவ்வொன்றுமே நமக்கு சம்மந்தமில்லாததாக தான் இருக்கு. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளதும் நமக்கு சம்மந்தம் இல்லை, செகண்ட் உள்ளதும் நமக்கு சம்மந்தம் இல்லை, தேர்ட் உள்ளதும் சம்மந்தம் இல்லை. பட் ஃபோர் கிரவுண்டிங் அண்ட் டீஃபெமிலைசேஷன் ரெண்டுமே கண்டிப்பாக ஃபார்மலிசம்குள்ள உள்ள விஷயங்கள் தான். டீஃபெமிலைசேஷன் அப்படிங்கிறது நமக்கு சில தெரிஞ்ச விஷயங்கள் கூட தெரியாம காமிக்கிறது. நம்மள டெய்லி பார்த்த விஷயங்கள் தான் இருக்கும், பட் நம்ம ஒரு நாள் அதை ஃபோக்கஸ் கொடுத்துருக்க மாட்டோம். ஹேபிச்சுவலைசேஷன் சொல்லுவாங்க. நம்ம அது டெய்லி பார்க்கறதுனால அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்க்காம விட்டுட்டு போயிருப்போம். அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா நம்மளை கொஞ்சம் உற்று நோக்க வைக்கும். கவனிச்சு பாரு அப்படின்னு சொல்ல வைக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு முக்கியம் தான். அதனால டீஃபெமிலைசேஷன் அல்லது ஆஸ்ட்ரனி அப்படிங்கக்கூடிய அந்த ஐடியா, விக்டர் ஷ்லாஸ்கியோட ஐடியா முக்கியம். ஃபோர் கிரவுண்டிங்கிறது யான் முர்ஸ்கிராஸ்கியோட ஐடியா, அதுவும் முக்கியம் தான். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த லிட்ரேச்சர் என்ன பண்ணணும்னா அதோட ஃபார்முக்கு மேல நம்ம அட்டென்ஷன் நம்ம ஈர்க்கும். ரைட். ஸோ லாங்குவேஜ் அப்படிங்கிறது நம்ம ஃபார்மலிசம் பொறுத்த வரைக்கும் கான்டென்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன அழகா எழுதியிருக்கா, அப்ப ரைமை பார்த்தீங்க, இங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல எப்படி முடிச்சிருக்காரு நம்ம ரசிச்சோம்னா அப்படி இழுக்கும். அதுதான் ஃபோர் கிரவுண்டிங். முதல்ல அதை ரசிக்க வச்சுட்டு தான் கான்டென்ட்டுக்குள்ளே போக வைக்கணும் நம்மளை. ரைட். ஸோ அதே நேரத்தில் நமக்கு அந்த ஆக்டன்ட்டோ நேரேட்டிவோ அவுராவோ இந்த இடத்துல தேவையில்லை. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க ஆரம்பிக்கலாம். What was the center set up for studying culture at the University of Birmingham? அப்போ அதாவது நமக்கு பிசிசிஎஸ் பத்தி கேட்டிருக்கு. இதுக்குரிய சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா சென்டர் ஃபார் கண்டெம்பரரி கல்ச்சர் ஸ்டடீஸ் தான். பேசிக்கே இதுதான். நமக்கு எப்பவுமே கல்ச்சர் ஸ்டடீஸ் படிக்கும்போது பிகினிங்ல இதுதான் சொல்லிக் கொடுப்போம். இதுல வந்து ஆரம்பம் 1964 அப்படிங்கிற இயர் வந்து மறக்கக்கூடாது. ஸோ அப்பதான் அந்த பர்மிங்ஹாம் யூனிவர்சிட்டியில இந்த சென்டர் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்த ஒரு டாபிக் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா 16th question, who among the following is the author of the implied reader, the act of reading? And the act of reading அப்படின்னு சொன்னாலே அது Wolfgang Iser தான். அப்போ implied readerங்கிறது அவரோட ஐடியா தான். implied readerனா யாரு, எந்த ஒரு ஒர்க்கையும் எழுதும் போது நம்ம ரெண்டு வகையான ரீடர் வச்சிருப்போம். ரைட். ஒரு ரீடர் நம்ம மனசுல, நான் ஒரு புக் எழுதுறேன்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு எழுதுறேன்னா சின்ன பிள்ளைங்க தான் என்னோட இம்ப்ளாய்ட் ரீடர், நான் மனசுல வச்சுக்கக்கூடிய அந்த ரீடர். அதே நேரத்துல யாரு ஆக்சுவலாக அந்த டெக்ஸ்டை வாசிக்கிறா அப்படிங்கிறது யாரான அது ஆக்சுவல் ரீடர். அல்லது நான் அந்த இம்ப்ளாய்ட் ரீடர் என்ன பண்ணிக்கலாம், ஐடியல் ரீடர்னு வச்சுக்கலாம். நான் ஆன்டிசிபேட் பண்ணுவேன், இவர் தான் என் டெக்ஸ்டை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில நேரங்களில் நான் எதிர்பார்க்காம சின்ன பிள்ளைங்க வாசிக்காம அந்த புக்கை பெரியாக்கள் கூட வாசிக்கலாம். அப்போ அவங்களுக்கு அது ரொம்ப சைல்டிஷா தெரியலாம். ஆல்ரைட். ஸோ அதை பற்றி அவர் பேசியிருப்பாரு. ஸோ நமக்கு அது முக்கியமான ஒன்று. ஹான்ஸ் ராபர்ட் யாஸோட ஐடியா வந்து நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பக்கத்துல போக 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 மாறிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் அவரோட ஐடியா. ஸ்டான்லி ஃபிஷ் இன்டர்பிரிட்டிவ் கம்யூனிட்டிங்கிறது அவரோட ஐடியா. பட் ரோலன் பாத் வந்து நமக்கு இந்த இடத்துல ரீடர் ரெஸ்பான்ஸ் தெரியும் சம்மந்தமே இல்லாத ஒரு பர்சன். Which of the following describes Terry Eagleton's views on literature? டெரி ஈகிள்டன் முதல்ல யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். டெரி ஈகிள்டனை பொறுத்த வரைக்கும் அவர் முதல்ல ஒரு மார்க்சிஸ்ட், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் சொசைட்டில இருக்கக்கூடிய ஆர்டர்ஸை பத்தி அவர் பேசியிருப்பாரு. சோசியல் ஆர்டர் முதல்ல போட்டிருக்கல, இட் இஸ் இன்வால்வ்ட் இன் தி ரெப்ரொடக்ஷன் ஆஃப் தி டாமினன்ட் சோசியல் ஆர்டர். லிட்ரேச்சர் எது கூட இன்வால்வ் ஆகுது, இட் இன்வால்வ்ஸ் தி ரீப்ரொடக்ஷன் ஆஃப் தி டாமினன்ட் சோசியல் ஆர்டர். ஒரு ஸ்டேட்டஸ்கோ வச்சிருப்பாங்க. இதை லிட்ரேச்சர் என்ன பண்ணுதுன்னா இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலா எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. இவரோட ஐடியா எப்படி பார்க்கும்போது லிட்ரேச்சர் அதை பூஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்ற. டாமினன்ட் வேல்யூஸை லிட்ரேச்சர் இன்னும் கொஞ்சம் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணும். அது சோசியல் ஹையரார்கீஸை ரெப்ரொடியூஸ் பண்ணும். அதே நேரத்தில் எக்ஸிஸ்டிங் பவர் ஸ்ட்ரக்சருக்கு சப்போர்ட் பண்ணுது. இதுதான் இவரோட ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு லிட்ரேச்சர் பண்ண விஷயங்கள். அதுதான் மெயின் ஃபர்ஸ்ட் தான் நமக்கு ஆன்சர். ஆக்சுவலா மற்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவரோட மெயின் அவரோட ஒர்க்ஸ் படிச்சுதான் நமக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஆல்ரைட். அதே போல which of the following are the premises of post colonial criticism? போஸ்ட் கலோனியல் கிரிட்டிசமோட மெயினான விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னு நமக்கு அதில் கேட்டிருக்காங்க. போஸ்ட் கலோனியல் கிரிட்டிசம் அப்படிங்கிறது பொதுவாகவே நமக்கு ஒரு விஷயம் பண்ணும், யூனிவர்சலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரிஜெக்ட் பண்ணிடும். அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று கரெக்ட் தான். ஸோ நமக்கு யூனிவர்சலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்ல போனா எல்லாருக்கும் அது காமன் அல்லது எல்லாருக்குமே அது பொருந்தும் அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து தப்பு. அது மாதிரி ஒரு டைம்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா நமக்கு கேனன் அப்படிங்கிறது ஒரு சில உள்ள போகவே முடியாது.
இதுதான் பெஸ்ட், யூனிவர்சலா இதுதான் பெஸ்ட்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அது மாதிரி சில விஷயங்களை கண்டெஸ்ட் பண்ணும். அது மட்டும் இல்ல, அதோட இட் foregrounds the questions of cultural difference and diversity as represented in the literary textனு போட்டிருக்கு. இதுவுமே நமக்கு சரிதான். கல்ச்சுரல் டிஃபரன்ஸை கண்டிப்பா ஒரு போஸ்ட் கொலோனியல் கிரிட்டிசம் வந்து குறிப்பிட்டு காட்டும். அதே நேரத்துல பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ், ஆக்ட்ஸ் ஆன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ் ஆக்சுவலா அதுக்கு பண்ணாது. அதுல நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா, இந்த போஸ்ட் கொலோனியல் கிரிட்டிசம் ஆக்சுவலாக இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் பார்க்கும், கோஎக்ஸிஸ்டன்ஸ் இல்ல. அதுவே ஹைபிரிடா பார்க்கும், கோஎக்ஸிஸ்டன்ஸ் இல்ல. அதே நேரத்தில் அடுத்து நீங்க பார்த்தோம்னா, இட் செலிப்ரேட்ஸ் ஹைபிரிடிட்டி இன் கல்ச்சுரல் பாலிவேலன்சி அப்படின்னு போட்டிருக்கு. பாலிவேலன்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு இதுதான் ஆம்பிவேலன்ஸ் சொல்லுவாங்க. ஆம்பினா ரெண்டு விஷயங்கள் பிடிக்கிறது, பாலிவேலன்ஸ்னா நிறைய விஷயங்கள் கான்ட்ராஸ்ட் நமக்கு பிடிக்கும், அந்த மாதிரி விஷயங்கள். அதே போல ஹைபிரிடிட்டி, இந்த பாலிவேலன்சி, இதெல்லாம் இது செலிப்ரேட் பண்ணும் அப்படிங்கிறது உண்மைதான். ரைட். அதே ரெசிஸ் ஹோமோஜனைசேஷன். ஹோமோஜனைசேஷன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஈக்குவலா மாத்தி விட்டுறது. ஹோமோ ஒன்னு அர்த்தம், சிங்கிள். அப்போ ரெண்டு ரேஸ் மிக்ஸ் ஆகும்போது அது ஒரு ரேஸ் ஆயிரும் அப்படின்னுட்டு சொல்லாது. இது அந்த டிஃபரன்ஸ் அது காட்டும், இருக்கு அப்படிங்கிறது காட்டதான் செய்யும். அதாவது ரெண்டுமே வந்து ஆல்ரெடி ரெண்டு ரேஸ் மிக்ஸ் ஆயிருக்கலாம். ஒலஹோமிக்க பாபாவோட லொகேஷன் ஆஃப் கல்ச்சர் படிச்சிருந்தா அவர் ரொம்ப ரொம்ப தெளிவாகவே சொல்லுவார், ரெண்டு ரேஸ் மிக்ஸ் ஆயிட்டுனா அதை நம்ம பிரிக்கிறதுக்கு வழியே கிடையாது, எத்னிக் கிளென்சிங் மட்டும்தான் ஒரே வழி. அப்ப நமக்கு எது சரியான ஆன்சரா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா, நமக்கு இந்த இடத்துல இந்த 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 நாலுமே தான், ஏபி டிஇ அப்படிங்கிறது. அப்படி கோ எக்ஸிஸ்டன்ஸ் வந்து அது இது பண்ணாது, என்னது அதுமே அந்த பிரின்சிபலை சப்போர்ட் பண்ணாது. ஓகே, பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ்குள்ள அதை பத்தி பேசாது. Alright, next question போக ஆரம்பிச்சிடலாம். Which of the following assumptions are true in the context of cultural criticism? இந்த இடத்துல நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா, இந்த நியூ கிரிட்டிசம் பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் ட்ரூ அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. நம்ம வாஷ் பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா, இதுல ஒரு சில விஷயங்கள் நமக்கு க்ளோஸ் ரீடிங் அப்படிங்கிறது முதல் விஷயத்துல இருக்கு, அது பண்ணுது. அதே போல கிரிட்டிக்ஸ் நமக்கு ஒருவேளை ஆலன் டேட், ராபர்ட் பெர்வான் எல்லாருமே, லியான் ப்ரூக்ஸ் எல்லாருமே அங்க உள்ளவங்க தான், கரெக்ட் தான். ஆப்ஷன் சி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா, எக்ஸ்டென்சிவ்லி யூஸ் பண்ண நாவல்ஸ் இன் பிளேஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, அது நாவல் பிளேஸ்க்கு மட்டும் இல்ல, போயட்ரிக்கு எல்லாத்துக்குமே தான், எல்லா ஜானருக்குமே நமக்கு உண்டு, டிராமாவுக்குமே உண்டு. பெர்டல் பெத்த நம்ம பார்த்தோம்னா ஒரு சைட்ல அவர் ஒரு ஃபார்மலிஸ்ட் தான் நம்ம சொல்லுவோம். அப்புறம் திஸ் கிரிட்டிக்கல் அப்ரோச் டென்ஸ் டு டிஸ்கிரீட் ஹிஸ்டாரிக்கல் சோஷியல் பொலிட்டிக்கல் கான்டெக்ட் ஆஃப் த ஒர்க்னு சொல்றது இந்த இடத்துல பார்க்கும்போது கரெக்ட் தான், இது ரிஜெக்ட் பண்ணிடுது. ஆல்ரைட். அப்புறம் ஆப்ஷன் ஈயை பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஜான்டோ ரோன்சம் வந்து நியூ கிரிட்டிசம் அப்படிங்கிற புக்கை வந்து பப்ளிஷ் பண்றாரு அப்படிங்கிறதும், ஆல்ரைட். அந்த புக்ல ஐயர் ரிச்சர்ஸ், வில்லியம் எம்சன், டிஎஸ் எலிட்டா அப்ரிஷியேட் பண்றாங்கிறதும் ஒரு நாள் நம்ம படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை, எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க கூட வாய்ப்பு இல்லை. ஸோ நமக்கு இந்த இடத்துல கரெக்டான ஒரு ஆன்சர் அப்படின்னு சொல்லப்போனா, நான் உங்களுக்கு ரெண்டு இதை கான்டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரைட், என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லப்போனா, இந்த ஆப்ஷன் ஈயும் நமக்கு வந்து கேள்விப்பட்டதே இல்லை. ஓகே, ஸோ அதே போல இது வந்து வெறும் நாவல் அண்ட் பிளேஸை மட்டும் தான் ஸ்டடி பண்ணுது அப்படிங்கிறதும் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு லைன் தான். ஆல்ரைட், ஸோ அதனால அது ரெண்டையும் நம்ம விட்டுறலாம், அது ரெண்டுமே ஆப்ஷன்ல இல்லை. ஆக்சுவலா அது ஆன்சரே கரெக்டாக தான், ஏபி அண்ட் டி மட்டும் தான். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, which among the following is not a state of human mental disposition as posited by ஜாக் லக்கான் அப்படின்னு கேட்டிருக்கு. ஜாக் லக்கான் நிறைய பேசியிருக்காரு, அதுல ஒன்னை பத்தி மட்டும் அவர் பேசல. அது ஹிஸ்டாரிக்கல் ஆர்டரை பத்தி அவர் பேசவே இல்லை. இமேஜினரி, சிம்பாலிக், ரியல்னு அவர் பேசியிருப்பாரு. குழந்தைகள் முதல்ல இமேகோ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல தான் இருப்பாங்க. இமேகோ குழந்தைகள் ஆரம்ப காலகட்டத்தில் தன்னை ஒரு தனி உயிரினமா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பிறந்த குழந்தைகள் தன்னை தன்னோட மதரோட பாடியில ஒரு ஆர்கன் அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்களே தவிர தனி உயிரினம்னு அதுக்கு தெரியாது. கண்ணாடியில முதல்ல தன்னை பார்க்கும்போதோ அல்ல தன்னை மாதிரி குட்டியா இருக்கக்கூடிய அடுத்த குழந்தைகளை பார்க்கும்போதோ அந்த மிரர் ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒன்று நடக்க போது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு மெல்ல 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 ஒவ்வொன்றும் வர ஆரம்பிக்கும். நமக்கு சிம்பலிக், ரியல்லாம் தனித்தனியா பிரிச்சிடும். குழந்தையோட மைண்டுக்குள்ளதான் சிம்பலிக் ஆர்டர் இருக்கும். அது புரிஞ்சுக்க மிரர் ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமே குழந்தைக்கு என்ன ஆகும்னா ஒவ்வொன்றா புரிய ஆரம்பிக்கும். தான் குட்டியா இருக்கேன், அடுத்தவங்க சிம்பலிக் அப்படிங்கிறது அந்த பைனரி ஆப்போசிஷன் தான் முதல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அப்புறம் தான் ஸ்ட்ரக்சரல் ஐடியால நமக்கு ஸ்ட்ரக்சருக்குள்ள வரும். லைக் என்ன மாதிரி அவர் மாதிரி சிமிலாரிட்டி பேஸ்டா பார்க்கும் குழந்தை. ஸோ முதல்ல குழந்தைக்கு பார்க்கும்போது தான் குட்டியா இருக்க, மற்றவங்க பெருசா இருக்காங்க, சப்ஜெக்ட்லயே தான் ஸ்மாலா இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கும், மற்றவங்க பெருசா இருக்காங்க தெரிஞ்சுக்கும். அதே போல தன்னை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கும், சிமிலாரிட்டி பேஸ்டா. சிம்பலிக் லாங்குவேஜுக்குள்ள அப்பதான் குழந்தைகள் ஸ்மால், குட், பேட், ரைட், ராங்லாம் அப்பதான் படிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் மெல்ல மெல்ல ரியலுங்கிறது ஆக்சுவலா நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது, அது கடைசி. பட் இமேஜினரி ஆர்டர் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு முன்னாடியே குழந்தைக்கு இருக்கக்கூடியது தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு சரியானது ஹிஸ்ட்ரி கிடையாது அப்படிங்கிறது மட்டும் தான். ரைட், ஓகே. ரிஸ்க், அடுத்தது நம்ம இஎல்டி கொஸ்டின்ஸ் ஒரு சில கொஸ்டின்ஸை பார்க்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் குயிக்காகவே பார்த்து முடிச்சிடலாம். ரைட், நமக்கு ரிஸ்க் டேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது
நமக்கு ஒன் ஆஃப் த ட்ரைட்ஸ் ஆஃப் அ குட், யாருடைய ஒரு முக்கியமான ஒரு ட்ரைட், ஒரு குவாலிட்டி, ஒரு கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல லாங்குவேஜ் லேர்னரோட கேரக்டரிஸ்டிக். ஒரு நல்ல லாங்குவேஜ் லேர்னர் என்ன பண்ணணும்னா ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் டேக்கிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல இஎல்டியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது சில விஷயங்கள் நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கக்கூடிய மாதிரியான சில விஷயங்கள். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல போயிட்டு நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறது மோசம். ஸோ அவங்களுக்கு வில்லிங்னஸ் டு கம்யூனிகேட் இருக்கணும். ஓகே, அவங்களுக்கு கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், மோட்டிவேஷன் உள்ளுக்குள்ள இருக்கணும். இதெல்லாம் தேவைதான். ஒரு கண்டிப்பா ஒரு செகண்ட் லாங்குவேஜ் ஆக்விசிஷனுக்கு இதெல்லாம் தேவைப்படக்கூடிய விஷயங்கள். ஸோ ஒரு லேர்னருக்கு கண்டிப்பாக எல்லாம் இருக்கணும். ஆல்ரைட். அண்ட் அடுத்த கொஸ்டின் நம்ம போக ஆரம்பிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல இந்த ஜார்ஜியா லொசானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன், இந்த ஜார்ஜியா லொசானான்னு சொன்ன உடனே உங்க மைண்ட்ல வர வேண்டியது வந்து மியூசிக், கிளாசிக்கல் மியூசிக் தான் மைண்ட்ல வரணும். இவரோட முக்கியமான ஒரு ஐடியா தான் இந்த சஜஸ்டோபீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சஜஸ்டோபீடியா அவரோட ஆடியோ லிங்குவல் மெத்தட், டைரக்ட் மெத்தட்லாம் நீங்க கேள்விப்பட்ட ஃபிசிக்கல், டோட்டல் ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸுங்கிறதெல்லாம் கைப்புன்னு சொன்னோன்னா கை தட்டுறது, கை தட்டினா எந்திக்கிறது, இந்த மாதிரி நம்ம சொல்ற கமாண்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். டைரக்ட் மெத்தட் நமக்கு தெரியும். ஆடியோ லிங்குவல் மெத்தடும் அப்படிதான், ஃபுல்லா ட்ரில் பேசிட்டே இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் நமக்கு சஜஸ்டோபீடியா என்ன பண்ணுன்னா ஒரு நல்ல காம் என்விரான்மெண்ட்ல ஜாய் அண்ட் ஈஸினஸ் போட்டிருக்கா, நல்ல சோஃபா, நல்ல ஏசி, நல்ல சூப்பரான காமான இடத்துல நல்ல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக், கிளாசிக்கல் மியூசிக், ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக்கல், அது நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு பியானோ மியூசிக்கை போட்டு விட்டுட்டு உட்காந்து அப்போ அந்த ரிலாக்ஸான என்விரான்மெண்ட்ல அழகா அப்படியே சப்கான்ஷியஸா லேர்ன் பண்றது. நமக்கு ஒருவேளை சில்வா மைண்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா சில்வா மைண்ட் மெத்தட் அப்படி சொல்லுவாங்க. ஜோசே சில்வாவோட மைண்ட் மெத்தட். அவரு என்ன சொல்லுவார்னா, நம்ம மைண்டோட பிரெயின் வேவ்ஸ் எப்போ ரொம்ப காமா இருக்கும், தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் நடுநிலைமை. நம்ம கிளாஸ்ல பாடம் நடத்திட்டு ரொம்ப கவனிச்சிருப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தூங்குற மாதிரியும் இருக்காது, ஆனா அவங்க நம்ம சொல்றது கவனிக்கவும் மாட்டாங்க. உடம்பு மட்டும் தான் அங்க இருக்கும், மனசு வேற எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்கும். அதுதான் ஆக்சுவலாக அந்த ஒரு அதுக்கு முந்தின நிலைமை. ஆல்ரைட். ரொம்ப ஈஸியா அப்படியே அவங்க அந்த நிலைமையில அவங்க கவனிக்க, உண்மையில ஆக்சுவலா அவங்க வேற எதுவும் யோசிக்காம கவனிக்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப டீப் மைண்ட்ல அது பதியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்கான்ஷியஸா அது லேர்னிங் நடந்துட்டு இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு என்விரான்மெண்ட்டை அமைச்சு கொடுக்கறது தான் முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல. ஒருவேளை நமக்கு இந்த ஜேம்ஸ் ஆஷரோட டோட்டல் பிசிக்கல் ரெஸ்பான்ஸோ அல்லது இந்த டைரக்ட் மெத்தடோ ஆடியலிங்கல் மெத்தடோ வித்தியாசமான ஒரு விஷயத்த பேசுது. பட் இவரோட ஐடியா வந்து மெயினா பார்க்கும்போது ரிலாக்ஸேஷன் அண்ட் மியூசிக், அதுதான். ஸோ ஜார்ஜியா அப்படிங்கிற பேர் மறந்துடவே கூடாது. ஆல்ரைட். அதுக்கு அடுத்தது கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் எதை ஸ்ட்ரெஸ் பண்ணுது அப்படின்னு என்ன சொல்றோம் அப்படி கேட்குறாங்க. அப்போ நமக்கு இது கொஸ்டின்லேயே நமக்கு தெரிஞ்சு போயிடும். கிராமர் டிரான்ஸ்லேஷன் இது எது முக்கியம்? டிரான்ஸ்லேஷனாலே அக்யூரசி தான் முக்கியம். ஓகே, ஃப்ளூவன்சி பேசுறதுக்கா இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு டிரான்ஸ்லேஷன் தான், அக்யூரசி ரொம்ப முக்கியம் நமக்கு. இது கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் கிராமர் ரூல்ஸ் கரெக்டாக இருக்கணும், டிரான்ஸ்லேஷன் கரெக்டாக இருக்கணும், வெக்காபுலரி மெமரைசேஷன் இருக்கணும், பழைய அந்த காலத்து டெக்ஸ்ட்டை வாசிக்கணும். முதல்ல நமக்கு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடே வந்து லாட்டினை டீச் பண்ணுறது தான் ஆரம்ப காலகட்டத்தில் யூஸ் பண்ணாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம், அக்யூரசி. ரைட். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் எழுத தான் செய்யுது. ரைட். அடுத்து ஃபங்க்ஷனல் கம்யூனிகேட்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இந்த ஃபங்க்ஷனல் கம்யூனிகேட்டிவ் அப்ரோச் நமக்கு எதை மீன் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனால், ஃபங்க்ஷனல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே நமக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். லைக் இது கூட கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபங்க்ஷனல் கம்யூனிகேட்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஸ்ட்ரக்சரல் அப்ரோச் தான் ஆக்சுவலாக கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஃபங்க்ஷனல் அப்படிங்கிறதுக்குள்ளேயே சில விஷயங்கள் இருக்கு. அப்படி சொன்னாலே என்ன அப்படின்னு சொல்ல போனா ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஃபங்க்ஷனல் கம்யூனிகேட்டிவ் அப்ரோச் அப்படிங்கிறது அப்போ ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்றது, லிங்குஸ்டிக் ஃபார்ம்ஸையோ கிராமர் ஸ்ட்ரக்சரையோ அல்லது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரையோ சென்டென்ஸ் பேட்டர்னையோ ஃபாலோ பண்ற விஷயங்கள் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபங்க்ஷனல் கம்யூனிகேட்டிவ் அப்ரோச் அப்படி நம்ம சொல்லுவோம். ஃபங்க்ஷனல் ஒரு பேட்டர்ன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல அது நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஆன்சர் நல்லா இருக்குன்னா ஸ்ட்ரக்சரல் அப்ரோச் இருக்கு, அதுதான் கரெக்ட். ஆல்ரைட். வேற எதுவுமே அதுல நமக்கு டைட்டில் கொடுத்த ஃபங்க்ஷனல் கம்யூனிகேட்டிவ் அப்ரோச்சுக்கும் கீழே இருக்க ஃபங்க்ஷனல் அப்ரோச்சுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது ஸ்ட்ரக்சரல் தான் ஆக்சுவலா சொல்ல போனா. ஆல்ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போக ஆரம்பிக்கலாம். பொட்டேட்டோ. ஓகே, இந்த இடத்துல ஒரு வேர்டு கொடுத்துருக்கு, பொட்டேட்டோன்னு கொடுத்துருக்காங்க. இஸ் 16th century borrowing into English form. அதாவது பொட்டேட்டோங்கிற வேர்டு வந்து ஏதோ ஒன்றுல இருந்து எடுத்திருக்காங்க. ஆல்ரைட். எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஒருவேளை நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ஆரம்ப காலகட்டத்தில் கொஸ்டின் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆங்கிள் நம்ம பார்க்கும்போது
பொட்டேட்டோ அப்படிங்கிற வார்த்தை பட்டாட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பானிஷ் வேர்ட்ல இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியலனா கூட அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சில முக்கியமான ஸ்பானிஷ்ல இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள், அவங்களோட பிரெஞ்சுல இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள் நிறைய இருக்கும். மட்டன் அப்படிங்கிறது, அதெல்லாம் நமக்கு பீஃப், மட்டன் இந்த மாதிரி வார்த்தைகள், சில வார்த்தைகள் நம்ம சொல்லுவோம். அதே போல இந்த ஸ்பானிஷ்ல இருந்து எடுக்கப்பட்ட இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா பொட்டேட்டோ, டொபாக்கோ, இந்த ஓ வச்சு நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். மஸ்கிட்டோ, அப்படியே டொமேட்டோ, டொபாக்கோ, இதெல்லாம் அங்கன்னு எடுக்கப்பட்ட வார்த்தைகள். ஆல்ரைட். ஸோ ஸ்பானிஷ் எண்டிங் நீங்க அதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். ஸோ நமக்கு நேம்ஸ்மே நிறைய பேர்கள் வந்து ஓல முடிகிற மாதிரி இருக்கும். ஆல்ரைட். நம்ம அதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போக ஆரம்பிக்கலாம். Who first developed the notion of competence and performance? யார் பேசுறா? நாம் சாம்ஸ்கி தான் பேசுவார். நாம் சாம்ஸ்கியோட ஐடியா தான் காம்பிடன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு அந்த காம்பிடன்ஸ். பட் எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படிங்கிற என்ன மாதிரி நம்ம அதை ரிவீல் பண்றோம், எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் ஸ்பாட்ல பேசும்போது எல்லாம் கரெக்டா வருதா, என்ன மாதிரி சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம், இதெல்லாம் நமக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல நமக்கு வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள். அதே நேரத்தில் நம்ம ஆப்ஷன்ல டெல் ஹிம்ஸ் இருக்காரு. அவரெல்லாம் பார்த்தோம்னா அவர் கம்யூனிகேட்டிவ் காம்பிடன்ஸ் பத்தி பேசியிருப்பாரு. அவரு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் டெவலப் த நோஷன் ஆஃப் காம்பிடன்ஸ்ங்கிறது நாம் சாம்ஸ்கி தான். அண்ட் மற்ற இருக்கக்கூடிய ஹென்ரி ஸ்வீட் அப்படிங்கிற பர்சன், அவரெல்லாம் ஃபெனட்டிஷியன். ஸோ அவரும் காம்பிடன்ஸ் பத்தி பேசியிருக்க வாய்ப்பு இல்லை. அண்ட் லீச் இவங்கெல்லாம் வந்து கிராமரியன்ஸ். ஸோ அவங்களும் பேசிக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நமக்கு தேவையானது நாம் சாம்ஸ்கி தான் முக்கியமான கரெக்டான ஆன்சர் நமக்கு. ஆல்ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். In Noam Chomsky's definition of the grammar, which two features are drawn from mathematics? ஆக்சுவலா அவர் நிறைய விஷயங்களை மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முக்கியமாக ரெண்டு விஷயங்கள் நமக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்டது, அதாவது ஒரு சில விஷயங்கள் எடுக்கப்பட்டது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நாம் சாம்ஸ்கிங்கிற பேரை கேட்டாலே வர வேண்டிய ஒரு டெர்மினாலஜி என்னன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் அண்ட் ஜெனரேட்டிவ் அப்படிங்கிறது தான். ஒரு சென்டென்ஸை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதுல இருந்து புது புது சென்டென்ஸ் உருவாக்க முடியும். அப்ப இந்த மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து எடுத்த ரெண்டு வார்த்தை டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஜெனரேஷன் அப்படிங்கக்கூடிய ரெண்டு வார்த்தைகள் தான். ஏன்னா அவரை பத்தி படிச்சா இந்த பேசிக்கான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் காம்ப்ரிஹென்சிபிள் அவுட்புட்னா என்னது? ஏன்னா நமக்கு கிராஷன் ஒருத்தர் இருக்காரு. இந்த கிராஷன் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவரை லாங்குவேஜ் ஸ்டடி பண்ணுவார். அப்போ ஒருத்தர் ஒரு லாங்குவேஜை படிக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி மெயினா அவர் பேசியிருப்பாரு. இந்த காம்ப்ரஹென்சிபிள் அவுட்புட் அப்படிங்கிறத ஆரம்ப காலகட்டத்துல ஸ்டார்டிங்ல பேசியிருப்பது யாருன்னா மெரில் ஸ்வைன். ஆரம்ப காலகட்டத்துல அவரோட ஐடியா ஆஃப் அவுட்புட் ஹைப்போதிசிஸ் அப்படிங்கிறத பேசியிருப்பாரு. பட் நமக்கு இந்த காம்ப்ரஹென்சிபிள் அவுட்புட் அப்படிங்கிறதுக்கு I+1 அப்படிங்கக்கூடிய ஒன்று நம்ம சொல்லுவோம். I+1 அல்லது இன்புட் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம்னா கிராஷனை சொல்லுவோம். I+1 அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் அதுல இருந்து ஒரு ஸ்டெப் மேல போய் நமக்கு புரியுற மாதிரி கொடுக்கறது, இது நமக்கு இன்புட் காம்ப்ரஹென்சிபிள் இன்புட் ஹைப்போதிசிஸ் அப்படி நமக்கு கிராஷன் சொல்லியிருப்பார் அவரோட அந்த மாடல்ல, கிராஷனோட மாடல்ல. அதே நேரத்தில் மெரில் ஸ்வைன் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்ல போனா காம்ப்ரஹென்சிபிள் அவுட்புட் ஹைப்போதிசிஸ். ஓகே, நம்ம உள்ள வாங்குறது ஆல்ரெடி எனக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஏபிசிடி முதல்ல எனக்கு பேசிக்கா தெரியும். ஹிந்தியில் நான் படிக்க போனேன்னா ஹிந்தியில் எனக்கு வேர்ட்ஸ் மட்டும் தெரியும். நான் அதை சென்டென்ஸா கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு அடுத்த லெவல் படிக்கிறேன், ஒன் ஸ்டெப் ஆகேட். இது இன்புட், எனக்கு லேர்ன் பண்றது. பட் அவுட்புட் அப்படின்னு சொல்ல போனா இந்த இடத்துல லாங்குவேஜ் லேர்னர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க லாங்குவேஜை ப்ரொடியூஸ் பண்றது ஆல்ரெடி தெரிஞ்சதை விட ஒன் ஸ்டெப் அகேடா ப்ரொடியூஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ண வார்த்தையை விட இன்னைக்கு பெட்டரா என்னால பண்ண முடியுது. இதுக்கு நமக்கு கிராஷன் என்ன பண்ணிருப்பாருன்னா மானிட்டர்னு ஒன்று சொல்லியிருப்பார். நம்ம அவுட்புட் கொடுக்கும்போது நமக்கே தெரியும், நம்ம பேசிடுவோம். அப்புறம் ஐயோ ஐ டிடின் கேம்னு சொன்னது தப்பே, நான் ஐ டிடின் கம்லாம் சொல்லியிருக்கணும் அப்படி யோசிப்போம். அப்ப நமக்கு எப்படி புரியுது தப்ப நமக்கு தெரியாம இல்ல, தெரிஞ்சிருக்கு, ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துட்டு. அப்போ நான் திருப்பி கரெக்ட் பண்றது மானிட்டர் நோட் பண்ணிட்டே இருக்கும் அவ்வளோத்தையும். ஸோ இந்த மாதிரி எரரை நோட் பண்றது. ஓகே, இந்த இப்போ அடிக்கடி பேசுறதும் அடிக்கடி எழுதுறதும் நமக்கு ஒரு லேர்னருக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்ல போனா இதை பண்ணும். ஒரு எரரை நோட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஃப்ளூவன்சியை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ண ஹெல்ப் பண்ணும். ஆல்ரெடி என்ன பேசணுமோ என்ன அவுட்புட் கொடுத்தோமோ பட் அதை விட ஒன் ஸ்டெப் அகைடான அவுட்புட் கொடுக்கணும். அது ஒரு வகையில கரெக்ட். அதே நேரத்தில் அந்த அவுட்புட் மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கணும், மீனிங் இல்லாமலும் இருக்கக்கூடாது. ஸோ எந்த ஒரு இந்த
லாங்குவேஜ் ப்ரொடக்ஷனுக்கும் மீனிங்ஃபுல் அவுட்புட், காம்ப்ரஹென்சிபிள் அப்படிங்கிறது புரிஞ்சு கொள்ளக்கூடிய அவுட்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த ஐடியா. அண்ட் அது யாரோட ஐடியானா மெரில் ஸ்வைனோட ஐடியா. மற்றபடி நேட்டிவ் ஸ்பீக்கரிசம், ஹாலிடே இதெல்லாம் நமக்கு இங்க தேவையில்லை. அடுத்த கொஸ்டின் போக ஆரம்பிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா இந்த இடத்துல நமக்கு ஒரு காமன் கொஸ்டின் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல கிச்சன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றை பத்தி பேசிருக்கோம். பிஜின். நமக்கு இந்த இடத்துல நிறைய வார்த்தைகள் இருக்கு. அதுல முக்கியமான வார்த்தை என்னன்னா பிஜின் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு சிம்பிள் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ். அதாவது நமக்கு அந்த காலத்துல கப்பல்ல இருந்தவங்க பேசினாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆக்டன் அப்படிங்கிற ஒருத்தர் சிகே ஆக்டன் என்ன பண்ணாருன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பேசிக் இங்கிலீஷ்னு சொல்லி கொடுத்தாங்க அவங்களுக்கு. இதுக்கு சும்மா கப்பலில் இருக்கவங்களுக்கு பேசிக்காக நீங்கள் இங்கிலீஷ் பேசும்போது ரொம்ப கரெக்டாலாம் பேச வேண்டாம், கிராமர் ரொம்ப போட வேண்டாம். நமக்கு தெரியும் கம் அப்படிங்கிறதுக்கு வந்து பாஸ்ட் வந்து கேம் தான் இல்லையா, ஐ கேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோ அப்படிங்கிறதுக்கு பாஸ்ட் வெண்ட் நமக்கு தெரியும். இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனாலும் அந்த இடத்துல கப்பல்ல இங்கிலீஷ் படிக்கும்போது வெறும் 650 வார்த்தைகள் மட்டுமே வச்சு படிக்கும்போது கிராமர்லாம் அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாது. சொல்லி கொடுத்துக்கிட்டு பழக்கிட்டுலாம் இருக்க முடியாது. எல்லா பாஸ்ட்டுக்கும் இடி போட்டுருங்க, எல்லா ஃபியூச்சருக்கும் வில்லு போட்டுருங்கன்னு சொல்லி முடிச்சாலே போதும், ஈஸியாக அவங்க படிச்சுக்கிடுவாங்க. அதை வச்சு அவங்க சமாளிச்சுவாங்க. அதுதான் அது போதும் சமாளிக்கிறதுக்கு. ஒருவேளை நம்ம லிட்ரேச்சர்லேயே நம்ம நிறைய ஒர்க்ஸை பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனால் கிராஸஸ் சிங்கிங்லாம் பார்த்தோன்னா அங்கே அவர் ஒரு இங்கிலீஷ் பேசுவார். மோசஸ் அந்த இடத்துல அவர் ஒரு ஐ வாண்ட் வாட்டர்னு ஒரு பேசிட்டு இருப்பாரு. அவங்க கோவத்தில் அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த கான்டெக்ட்டுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளான இங்கிலீஷ், அதான் கிச்சன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரைட், இந்த இடத்துல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, which of the following is the most accurate description of the butler English? butler English அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த காலத்துல இருந்துச்சு. எங்க இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஹிஸ்டரி தெரியணும். இது இங்கிலீஷ் இந்தியாவில் உள்ள கொஸ்டின். இங்கிலீஷ் இன் இந்தியா படிக்கும் போது கண்டிப்பாக நம்ம கிளாஸ்ல சொல்லியிருப்போம். இந்த மாதிரி அந்த பட்லர் இங்கிலீஷ் அப்படிங்கிறது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு அந்த ஹிஸ்டரியை புரட்டி பார்த்தோம் அப்படின்னு சொல்லப்போனா ஆக்சுவலா மெட்ராஸ் பிரசிடென்சி டைம்ல அந்த கிச்சன் இங்கிலீஷ் தான் அந்த நேரத்தில் பேசப்பட்ட அந்த இங்கிலீஷ் தான் என்னது நமக்கு அந்த பிஜின். ஓகே, அது ஒரு கைண்ட் ஆஃப் பிஜின். கலோனியல் டைம்ல பட்லர் இங்கிலீஷ், பட்லர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஒரு சாப்பாடு கொண்டு வரக்கூடிய கிச்சன் கொண்டு வரக்கூடிய பட்லரோட இங்கிலீஷ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி மொட்டையா தான் இருக்கும், ரொம்ப கிராண்டா இருக்காது, ரொம்ப கிராமட்டிக்கலா இருக்காது. பட் இந்த ஐடியா எப்போ உள்ளது, ஒரு அதுக்கு இன்னொரு பேருக்கு அதுக்கு அல்டர்னேட் பேர் நம்ம கிச்சன் இங்கிலீஷ்னு வச்சுக்கலாம். பட் பர்டிகுலராக பட்லர் இங்கிலீஷ் எப்போ அந்த வார்த்தையை எப்போ பாப்புலரா இருந்துச்சு, அவரோட நமக்கு டப்பர் அந்த வாலா இங்கிலீஷ்னு ஒரு ஒன்று உண்டு. ஓகே, டப்பர் வாலா இங்கிலீஷ். அவரும் என்ன பண்ணுவாருன்னா அவ்வளோதான் தெரியும் ஷார்ட்டா நமக்கு ஒரு பானிபூரி வாழை இங்கிலீஷ்னு நம்ம சொல்லலாம், அல்லது டப்பர் வாழை இங்கிலீஷ்னு சொல்லலாம். இந்த மாதிரி இங்கிலீஷ்ல என்னன்னா அவங்களுக்கு அவ்வளோதான், ரொம்பலாம் கம்யூனிகேட் பண்ண தெரியாது. என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் பேச தெரியும், அவ்வளோதான் சிம்பிளா. ஸோ அப்படி மெட்ராஸ் பிரசிடென்சி டைம்ல வந்ததுனால நமக்கு ஆன்சர் கரெக்டாக பட்டர் இங்கிலீஷ் அதுக்கு புரியுது தான். Who among the following has elaborated on the Indianization of English? எப்பவுமே இந்தியனைசேஷன் ஆஃப் இங்கிலீஷ் யார் பேசுவோம் அப்படின்னா கச்ரு தான் பேசுவார். கச்ரு, பிரஜ் கச்ரு. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கணும், விட்டுறக்கூடாது. Which two titles when among the following deals with the issues related to the institutionalization of English in post-independence India? Institutionalization of English அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலே இதுல இருக்கக்கூடிய 4 விஷயங்களுமே 4 ஒர்க்ஸுமே ஒவ்வொரு வகையில பார்க்கும்போது முக்கியமான ஒர்க்ஸ் தான். ஏன் அப்படின்னு நான் சொல்லணும்னா ஒவ்வொருத்தருமே சோசியல் லிங்குவிஸ்டிக்ஸ் சொல்லுவோம். சோசியல் லிங்குவிஸ்டிக்ஸ்ல இந்த ஒர்க்ல நமக்கு பார்ப்பாங்க. முக்கியமாக நம்ம அதில் இந்த பிரஜ் கச்ரு மாதிரி பீப்புளை நம்ம பார்ப்போம். அதே போல இந்த ஒர்க்ஸுமே என்ன பண்ணுது, ஆரம்ப காலகட்டத்தில் அந்த கலோனியல் பீரியட்ல மக்கள் ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு மாதிரியான அந்த இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. நிறுவனமயமாக்கல், காலேஜுக்குள்ள ஸ்கூலுக்குள்ள இங்கிலீஷ் டீச்சிங்கை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டைம்ல எப்படி நடந்துச்சு இதெல்லாம் பத்தி இவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க. முக்கியமா முதல்ல ப்ரொவகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒர்க்கோ அல்லது இந்த இடத்துல நமக்கு கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்ல போனா which two titles from among the following deals with the issues related to the institutionalization of English in post independence India? இதுல எதெல்லாம் நிறுவனமயமாக்கல் இங்கிலீஷ் வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் பண்றதுக்கு உரிய ஒர்க்ஸ், அதை பத்தி பேசின ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலா ப்ரொஃபஸிங் லிட்ரேச்சருங்கிறது கரெக்டான ஒரு ஆன்சர். ஸோ ஏன்னா அந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு ஜிஎன் தேவி அப்படிங்கிற ஃபேமஸான ஒரு பேர். ஜிஎன் டிவி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். இவங்க டிபார்ட்மெண்ட்ஸ்ல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எப்படி டீச் பண்ணப்பட்டுச்சு ஆரம்ப காலகட்டத்தில் அப்படிங்கிறதும், அந்த லிட்ரேச்சர் மூலமா கலோனியல் எஜுகேஷனை எப்படி கையான ஒரு ரிகார்டை எப்படி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப தெளிவாக பேசியிருப்பாங்க. ஸோ அதே போல மற்ற ஒர்க்ஸ் நம்ம அடுத்து பார்த்தோம்னா லை ஆஃப் த லேண்ட் அப்படிங்கிறதும் இங்கிலீஷ் ஸ்டடீஸ் இந்தியாவில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி பேசியிருப்பாங்க.
அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா which of the following combination correctly defines the phonological system of Indian English in relation to the standard English. அப்ப நமக்கு பார்க்கும்போது கொஸ்டினே நமக்கு பார்த்தோம்னா ஃபாலோயிங் காம்பினேஷன் ரெண்டு விஷயங்கள் இருக்கு. கரெக்ட்லி டிஃபைன்ஸ் த ஃபனலாஜிக்கல் சிஸ்டம் ஆஃப் இந்தியன் இங்கிலீஷ். இந்தியன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும், இந்தியன் ஃபனலாஜிக்கல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நான் சொல்லிக் கொடுக்குறேன், மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆல்ரைட், முதல்ல இந்தியன் ஓவல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இது சிம்பிளிஃபைடு ஓவல் சிஸ்டம். ரெண்டாவது, இங்க நமக்கு இந்த வாய்ஸ்ட் ஆஸ்பிரேட்டட் கான்சனன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஆல்ரைட், அது ரெண்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்புறம் சிமிலர் இன்டர்நேஷனல் பேட்டர்ன்லாம் நமக்கு கிடையாது. அதே போல ஆப்சன்ஸ் ஆஃப் ஆஸ்பிரேட்டட் கான்சனன்ஸும் நமக்கு செட் ஆகாது. இந்த இடத்துல ரெண்டு விஷயம். முதல்ல ஆஸ்பிரேட்டட் அப்படின்னாலே காத்து வாயிலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது தான். அதே நேரத்துல வாய்ஸ்ட் அப்படின்னாலே அதிர்வலைகள் இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு சில கான்சனன்ஸை நம்ம பேசும்போது சொல்லும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு அந்த இந்த இடத்துல ஒரு ஒரு வாய்ஸ் இருக்கு. வாய்ஸ்டு தான், ஆக்சுவலா அது வாய்ஸ்டு தான். அது கூட ஒரு ஹெச்ன்னு சேருது. ஹிந்தியில அதிகமாக இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து க இருக்கு, கவும் இருக்கும். ஓகே, க ரெண்டு இருக்கு. ஒருவேளை காந்தாரம் காந்தாரம் அப்படின்னு சொல்றதோ, அல்லது துஷ்யம் அப்படின்னு சொல்றதோ. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நமக்கு வந்து அப்படிங்கிற வார்த்தை சவுண்டோ இருக்கு. இங்க இந்தியன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தைகள் சரளமாக யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரைட், இந்தியன் லாங்குவேஜஸ் பத்தி பேசல, இந்தியன் இங்கிலீஷை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆல்ரைட், அதுக்கு அடுத்தது பிரஜ் கச்ரு ஹேஸ் அப்சர்வ்ட். பிரஜ் கச்ருங்கிற மறுபடியும் இந்த பேர் வந்துகிட்டே இருக்கு, முக்கியமான பேரு, தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இவர் எதை பத்திலாம் பேசியிருக்காரு? அவரை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு சில இதுல முக்கியமா அவருடைய எஸ்ஸேல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் லத்தி சார்ஜுங்கிற வார்த்தை, ஹைபிரிடைஸ்ட் லெக்சிக்கல் ஐட்டம், ஹைபிரிடைஸ்ட் இந்தியர்களே உருவாக்கின வார்த்தைகள் இதெல்லாம். லத்திங்கிறது இங்க லோக்கல் இந்தியன் வேர்டு, சார்ஜுங்கிறது அடிக்கிறது. ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க, லத்தி சார்ஜ் உண்டாக்கிட்டாங்க. ஸோ இது ஹைபிரிடைஸ்ட் லெக்சிக்கல் ஐட்டம்ஸ் அவரோட ஐடியா. இதுவும் இன்டர்நேஷனல். அப்புறம் அதே போல அடுத்து சட்னிஃபை இங்கிலீஷ். இந்த கோ எடிட்டர்ஸ், ஜஸ்ட் உங்களுக்கு இந்த ஒர்க்கோட ஆத்தர்ஸ் நேம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். நமக்கு பர்டிகுலரா பார்க்கும்போது இந்த இடத்துல பிஎன்சி ரீட்டா கோத்தாரியும் பென்னி குக் அப்படின்னு சொல்லக்கூடிய ரப்பர்ட் ஸ்னெல் அப்படிங்கிறவரும் ரெண்டு பேரும் நமக்கு ஆத்தர்ஸ். சட்னிஃபை இங்கிலீஷ் அந்த ஃபெனோமெனா ஆஃப் இங்கிலீஷ் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ல இருந்தால் கூட நமக்கு யூஸ்ஃபுல் தான். ஏன்னா நமக்கு எக்ஸாக்டா இதே தான் வரும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆப்ஷன்ல கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல மேட்ச் கொடுத்து கேட்டால் கூட நமக்கு அது யூஸ்ஃபுல் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். மறுபடியும் சிமிலரான ஒர்க் டைட்டில்ஸ் கொடுத்து நமக்கு கேட்டிருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இதுல நம்ம ஓரளவுக்கு பார்த்த உடனே நம்ம கெஸ் பண்ணக்கூடிய ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ரீட்டா கோதாரிங்கிற பேர் வந்து ஆல்ரெடி நம்ம படிச்ச பேர். அண்ட் அதுல நம்ம இந்த ஃபுல் டைட்டில் சட்னிஃபை இங்கிலீஷ் அப்படிங்கிற கூட ஃபுல் டைட்டில் நம்ம பார்த்தோம்னா த ஃபெனோமெனா ஆஃப் இங்கிலீஷ் அப்படிங்கிறது இங்கிலீஷ், HING, நம்ம டங்கிஷ் சொல்லுவோம் இல்லையா, அதே போல ஹிந்தி பிளஸ் இங்கிலீஷ் வந்து நமக்கு ஹிங்கிலீஷ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹிங்கிலீஷ் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு இருக்கு. ஸோ அதுவும் நமக்கு ஆப்ஷன் தான். அப்படி வந்து இடத்துல கரெக்டான ஒரு ஆர்டர் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னு சொல்ல கூட முதல்ல ரீதா கோத்தாரியோட டிரான்ஸ்லேட்டிங் இந்தியா, இது ஆக்சுவலா உங்களுக்கு ஆப்ஷனே சரியா தான் நான் போட்டிருக்கேன். கொஸ்டின்ல மாத்தி இருக்கும். பட் இந்த இடத்துல நமக்கு கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு ரீட்டா கோத்தாரியோட டிரான்ஸ்லேட்டிங் இந்தியா தான். அப்புறம் நமக்கு டாஸ்குப்தாவோட அவேர்னஸ் ஆஃப் இங்கிலீஷ் கரெக்ட் தான். பிரஜ் கச்ருனாலே எப்பவுமே இந்தியனைசேஷன் ஆஃப் இங்கிலீஷ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இதுவும் முக்கியம் தான். அண்ட் மஹால், பால்ஜிண்டர் கே மஹாலோட குயின்ஸ் இங்கிலீஷ். நீங்க வேற ஒண்ணுமே தெரிஞ்சுக்க தேவையில்லை. உள்ளுக்குள்ள போய் டெப்தா உள்ள போய் இந்தியனைசேஷன் ஆஃப் இங்கிலீஷ் என்ன இருக்கு, அதர்னஸ் ஆஃப் இங்கிலீஷ் என்ன இருக்கு, ஜஸ்ட் தெரிய வேண்டியது ரீதா கோத்தாரி இது எழுதுனாங்க, ஓகே, டாஸ்குப்தா இது எழுதினாரு, இது போதும். இதை வச்சு நம்ம நிறைய பண்ணலாம். ஆப்ஷன்ல எலிமினேட் பண்ண நம்மளால முடியும். ஒரு சாய்ஸ்ல வந்துருந்துச்சுன்னா அதை நம்ம பிக் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் கெஸ் பண்ணி நம்ம பண்ணிட முடியும். ஸோ நான் மேக்ஸிமம் அதுக்காக அது அழகாக இது யூஸ் ஆகும். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியதுதான் கண்டிப்பா. ரைட், who among the following is the author of the alchemy of English? இதுவும் அவங்களுக்கு காமிச்சு கொடுக்கணும்னு நினைச்ச ஒரு கொஸ்டின், டெலிபரேட்டாக அந்த கொஸ்டின் எடுத்து போட்டேன். ஸோ பிரஜ் கச்ரு அப்படிங்கிறத, பிரஜ் கச்ருவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டெர்மினாலஜிஸ் முக்கியம் நமக்கு. டேவிட் கிறிஸ்டல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லிங்குவிஸ்ட். அப்புறம் ஜென்னி செஷைர், அதுவும் ஃபேமஸ் தான். மற்றவங்களை பத்தி பார்க்கலனாலுமே அட்லீஸ்ட் பிரஜ் கச்ருவை பத்தி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அல்கமி ஆஃப் இங்கிலீஷ்ங்கிறது அவர் எழுதினது, அவரோட ஒர்க் தான். அவரோட 2-3 டெர்மினாலஜிஸ்ல வேர்ல்ட் இங்கிலீஷஸ் முக்கியமான அவரோட டெர்மினாலஜி. அதுக்கு அடுத்தது இந்தியனைசேஷன் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்னாலே அவர் தான். அல்கமி ஆஃப் இங்கிலீஷ்னாலும் அவர் தான், ஆனால் அவரோட ஒர்க்கோட பேர் அது
அப்படிங்கிறதுனால அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பார்க்கலாம். அடுத்து நமக்கு ஒரு இங்கிலீஷ் இன் இந்தியாவில் உள்ள கொஸ்டின் தான் வரும்னு நினைக்கிறேன். யா, மெக்காலே மினிட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். இதுல நமக்கு இந்த மெக்காலே மினிட்ஸ் என்ன பண்ணுச்சு, 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. 4ல் 1 ப்ரமோட் பண்ணாங்க சயின்ஸ் லிட்ரேச்சரை. இதுல நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் கரெக்டான ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா ஆப்ஷன் 1 கரெக்ட் தான். ஏன்னா ப்ரமோட் யூரோப்பியன் லிட்ரேச்சர் அண்ட் சயின்ஸ் அமாங் த நேட்டிவ்ஸ். ஓகே, அவங்க அது யூரோப்பியன் லிட்ரேச்சர் தான் உள்ள கொண்டு வரும். இந்தியன் லிட்ரேச்சர்ல ஒண்ணுமே இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. மெக்காலோட ஐடியா என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சர் வந்து பிரிட்டிஷ் லைப்ரரியில ஒரு ஷெல்ஃபுக்கு தான் காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு, அவ்வளவுதான் இருக்கு இந்தியாவில் ஒண்ணுமே இல்லை நான் வாசிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு யூரோப்பியன் லிட்ரேச்சர் தான் உள்ள கொண்டு வர நினைச்சாரு. அதே போல ஆப்ஷன் 4 பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டாப் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் த ஓரியன்டல் ஒர்க்ஸ். ஸோ நீங்க இந்தியாவுக்கு ரொம்ப இந்தியன் ஒர்க்ஸை டிரான்ஸ்லேட் பண்றதுக்குலாம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, இங்கிலீஷ் எஜுகேஷனை கொண்டு வாங்க அப்படி சொல்றேன். ஸோ அதனால 1 and 4 தான் நமக்கு சரியான ஆன்சரா இருக்கும் இந்த இடத்துல. Which British administrator passed the resolution for the promotion of the European literature and science among the natives of India? ஆக்சுவலா இந்தியாவில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு யூரோப்பியன் லிட்டரேச்சர் ப்ரமோட் பண்றதுக்கும் இந்த சயின்ஸ் அந்த சயின்ஸை என்கரேஜ் பண்றதுக்கும் இந்தியன் பீப்புள்கிட்ட பண்றதுக்கும் எந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணாருன்னு கேட்டிருக்கு. அப்போ மெக்காலே மினிட்ஸ் டைம்ல அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் யார் அந்த நேரத்துல அதை ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி விட பார்த்தோம்னா லார்ட் பென்டிக். இதுவும் நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம். ஸோ லார்ட் பென்டிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ், லார்ட் பென்டிக்கும் ஆக்சுவலா நமக்கு மெக்காலேயும் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஒரு விஷயத்த அவங்க கொண்டு வந்திருப்பாங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால கண்டிப்பா 2 பேருமே நமக்கு ஒண்ணுக்குள்ள ஒன்று தான். அண்ட் அவர் தான் இது அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் ஆக்சுவலா லார்ட் பென்டிக் தான். ஆல்ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போக ஆரம்பிக்கலாம். Which administrator, மறுபடியும் அட்மினிஸ்ட்ரேட்டர் பதில் கொஸ்டின், to make everything as English as possible in the country which resembles England nothing. இங்கிலாந்து கூட கொஞ்சம் கூட துளி கூடவும் மேட்ச் இல்லாத ஒரு கண்ட்ரியை வந்து இங்கிலாந்து மாதிரி ஆக்க ட்ரை பண்ணாரு இங்கிலீஷ் மாதிரியே. அவர் யாரு ஆக்சுவலா பார்த்த ஆரம்பிச்சா வில்லியம் பெண்டிக் வந்து இங்கிலீஷை கொண்டு வரக்கு ட்ரை பண்ணியிருப்பாரு உள்ளுக்குள்ள. ஓகே, அவரு இங்கிலீஷை ஊக்குவிச்சிருக்கு. அவரு மெக்காலையும் சேர்ந்துட்டு பயங்கரமா பாடுபட்டு கொண்டு வந்திருப்பாரு. பட் நமக்கு இந்த இடத்துல தாமஸ் முன்ரோ வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா, தாமஸ் முன்ரோவோட ஐடியா படி கார்ன்வாலிஸ் அவர் தான் என்ன பண்ணிருக்காரு, இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காரு. அவர் தான் இந்தியாவை இங்கிலாந்து மாதிரியே ஆக்கணும்னு நினைச்சிருக்காரு. alright, ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் இந்த ஆர்டர் இன் விச் த டீடைல்ஸ் ஆஃப் த ரிசர்ச் ஆர்டிகல். அடுத்து நமக்கு ரிசர்ச்குள்ள ஒரு சில கொஸ்டின்ஸ் போகுது. ஓகே, அரேஞ்ச் த ஃபாலோயிங் இந்த ஆர்டர் இன் விச் த டீடைல்ஸ் ஆஃப் ரிசர்ச் ஆர்டிகல் அல்லது எஸ்ஏ அப்பியர் இன் எ பிப்ளியோகிராஃபின்னு கேட்டிருக்கு. ஓகே, கொஸ்டின் அது சிம்பிள் தான். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஒரு ஆர்டரை நீங்க எழுதணும். அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் ஆர்டர் இன் விச் த டீடைல்ஸ் ஆஃப் ரிசர்ச் ஆர்டிகல் ஆர் எஸ்ஏ அப்பியர் இன் யுவர் பிப்ளியோகிராஃபி. எந்த ஆர்டர்ல வந்து பிப்ளியோகிராஃபின்னு நீங்க எழுதுவீங்க யூஸ்வலா, அதை நீங்க ஒழுங்கா கரெக்டான ஆர்டர்ல போடுங்க அப்படிங்கிறதாங்க கேட்டிருக்கு. ஒரு நல்ல ஒரு பிப்ளியோகிராஃபி இப்படிதான் இருக்கணும், இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. முதல்ல என்ன எழுதணும், செகண்ட்ல என்ன எழுதணும், தேர்ட்ல என்ன எழுதணும், அந்த மாதிரி ஒரு ஆர்டர். ஸோ அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லப்போனா இது வந்து ஆக்சுவலாக நமக்கு ரிசர்ச் மெத்தட், நமக்கு ரிசர்ச் ஸ்டைல் கைட்ல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அப்போ இந்த டீடைல்ஸ் முதல்ல என்ன வரணும், எம்எல்ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லப்போனா ஆக்சுவலாக எம்எல்ஏ படி ஆத்தர் பேர் முதல்ல இருக்கும். எம்எல்ஏ படியோ இல்லை ஏபிஏ படியோ இல்லை எதை படினாலும் ஆத்தர் பேர் தான் முதல்ல எழுதுவோம். அதை நம்ம லைப்ரரி சிஸ்டம் படி நம்ம என்ன பண்ணிப்போம், மாற்றி எழுதிப்போம். யூஸ்வலாக அதுதான் நமக்கு உள்ளது. பட் இந்த இடத்துல ஆத்தர் பேர் கொடுக்கல. ஒருவேளை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணுவோம், ஆத்தருக்கு அடுத்து என்ன இருக்கணும், எம்எல்ஏ படி பார்க்கும்போது நமக்கு டைட்டில் ஆஃப் த ஆர்டிக்கல், அப்புறம் தான் டைட்டில் ஆஃப் ஜேர்னல். ஓகே, அப்போ டைட்டில் ஆஃப் ஆர்டிக்கல் அப்படிங்கிறது ஆப்ஷன் டில இருக்கு. அப்புறம் டைட்டில் ஆஃப் ஜேர்னல் இருக்கு. அப்புறம் தான் வால்யூம் எழுதுவோம். அப்புறம் இஷ்யூ நம்பர்ஸ்லாம் எழுதுவோம். அப்புறம் இயர் ஆஃப் பப்ளிகேஷன் எழுதுவோம். இந்த இடத்துல நமக்கு இப்போ சரியான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்ல போனால் ஆக்சுவலா எந்த ஒரு நீங்க பேப்பர் எழுதிருந்தீங்க அல்லது அட்லீஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்களா கூட அது ஈஸியா தெரியும். சின்ன குழந்தை கூட சொல்லிடும். இப்படிதான் முதல்ல ஆத்தர் பேர் இல்லைன்னா எஸ்ஏல இருந்து ஆரம்பிச்சு ஜேர்னல் நேம், வால்யூம் நேம், பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் லாஸ்ட்ல. ஆல்ரைட், இது எம்எல்ஏக்கு மட்டும் இல்ல, பொதுவாகவே காமனா இது ஒரு பேட்டர்னா இருக்கு. ஆல்ரைட், அடுத்து வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டேர்ம் பியர் ரிவ்யூ? பியர் ரிவ்யூனா என்ன அப்படின்னு கேட்டோம்னா வேற ஒன்றும் கிடையாது. பியர் அப்படிங்கிறது நம்ம போல ஒரு இப்போ எனக்கு இன்னைக்கு மெயில் வந்துருந்துச்சு, ஜெரண்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜேர்னல். நான் ரொம்ப காலமா ஜெரண்டாலஜிஸ்ட்ல பேப்பர் பப்ளிஷ் பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக ஒரு பேப்பர் உள்ளுக்குள்ள இருந்துச்சு, நல்ல பேப்பர். பட் அது ரிவ்யூக்கே 1.5 வருஷம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால அது நம்ம குறை சொல்ல முடியாது. பட் அது என்ன கதைன்னா, பியர் ரிவ்யூ அப்படிங்கிறது உங்களை போல என்ன போல ஒரு ரிசர்ச்சர், அவ்வளவுதான். எனக்கு வந்து ரெக்வஸ்ட் அப்படின்னா இன்னொருத்தர் எழுதின பேப்பரை எனக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அனுப்பி வச்சு நீங்க இதை ரிவ்யூ பண்ண இருக்கு, நீங்க ஒரு பியர், அப்ப நான் ரிசர்ச்சர்னா நம்மள மாதிரி இன்னொரு ரிசர்ச்சர்.
அப்படி ஒரு ரிசர்ச் இருக்கு வந்திருக்கு சாதாரணமாக. அப்ப நான் ஒருத்தர் ரிவ்யூ பண்ண முடியும்னா என்ன மாதிரி இருக்க இன்னொருத்தர் என் பேப்பர் ரிவ்யூ பண்ண முடியும்? அப்படிதானே? அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் தேவையில்லை, அதுக்கு பெரிய ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸ் தேவையில்லை. அதுக்கு தேவை நம்மளை போல இருக்கக்கூடிய ஒரு பியர். பியர்ங்கிறது அதுதான் முதல்ல. எக்ஸ்பர்ட் ரிவ்யூ கிடையாது. பெரிய ஆளை கூட ரிவ்யூ பண்ண வச்சோன்னா எல்லாத்தையும் தப்பு போட்டு விட்டுருவாரு. பட் பியருக்கு தான் நம்மளோட கஷ்டங்கள் புரியும், நஷ்டங்கள் புரியும், எல்லாமே புரியும், ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஆக்சுவலாக புரியும். எப்பவுமே பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட் டெய்லர் அண்ட் பிரான்சிஸ் ஆக்கலாம், அல்லது இந்த ஆக்ஸ்போர்ட் ஜேர்னல், நான் சொல்றது ஆக்ஸ்போர்ட் ஜேர்னல் ஜெரண்டாலஜிஸ்டோ, இதெல்லாமே பியர் ரிவ்யூ பண்ணுவாங்க. பியர் ரிவ்யூ அப்படிங்கிறது பொதுவாக அந்த சேம் ஃபீல்டில் கொஞ்சம் நல்லா பண்ணக்கூடிய ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ண கூட ஆல்ரெடி பண்ணியிருக்கக்கூடிய அல்லது பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு வல்லவர் அந்த ரிசர்ச் பேப்பர் எழுதக்கூடிய இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, மாற்றி மாற்றி அனுப்பிடுவாங்க. பியருங்கிறது அவர் தான், நம்ம மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் எதுக்கு அனுப்பி வைப்பாங்கன்னா, அவர் அந்த பேப்பரை பார்த்து வெரிஃபை பண்ணி செக் பண்ணி மெத்தடாலஜி பார்ப்பாரு, எரர் பார்ப்பாரு, ஒரிஜினாலிட்டி பார்ப்பாரு, அவரோட ரிவ்யூ கொடுப்பாரு. அதோட ஸ்டாப் பண்ணிட மாட்டாங்க. கிட்டத்தட்ட 2, 3 ஒரு 6 பேராவது ரிவ்யூ பண்ணுவாங்க தொடர்ந்து. அடுத்தடுத்து 3 ஸ்டேஜா நடக்கும். கடைசியில் நமக்கு ஃபைனலாக எடிட்டர் அதை அப்ரூவ் பண்ண உடனே நமக்கு பப்ளிஷ் ஆகும். அதுதான் அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். அது ப்ரீ பப்ளிகேஷன் ப்ராசஸ் அண்ட் விச் த ஒர்க் சப்மிட் ஆஃப் த பப்ளிகேஷன். முதல்ல பப்ளிஷ் ஆகணும்னா முதல்ல சப்மிட் பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி பியர்ஸ்க்கு அனுப்பி விடுவாங்க பேப்பரை, அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த அந்த ஃபீல்டில் பெஸ்ட்டாக இருக்கவங்க, காமிக் ஸ்டடீஸ்னா எனக்கு அனுப்பி விடுவாங்க. அப்போ நான் பார்த்துட்டு ஒரு டெய்லர் அண்ட் பிரான்சிஸ்ல அனுப்பி விட்டுருந்தாங்க ஒரு பேப்பர். அந்த பேப்பரை ரிவ்யூ பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கல, ஏன்னா அது ப்ராஜெக்ட் மாதிரி இருந்துச்சு. அப்போ ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டேன். அப்படி வேற யாருக்கா போயிருக்கும், வேற யாராவது அதை ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஃபீல்டில் யார் பெட்டராக இருக்காங்களோ அவங்களுக்கு அனுப்புவாங்க. அனுப்பும்போது அவங்க அதை ரிவ்யூ பண்ணி அதை ரிப்போர்ட் அனுப்புவாங்க. 1 பேஜ் ரிப்போர்ட் தான். அது இருக்கக்கூடிய விஷயங்களை ரெக்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அடுத்து, while looking for publication details of a book, a researcher may consult a book's copyright page. அதாவது ஒரு புக்கை நம்ம எடுத்து ஸ்டடி பண்ணும்போது காப்பிரைட் பேஜை பார்ப்போம். ஓகே, எங்க இருக்கும் அந்த காப்பிரைட் பேஜ் அப்படிங்கிறத கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். முதல் பேஜ்ல எப்பவுமே ஒரு புக்குக்கு வந்து ஓபன் பண்ண உடனேயே நமக்கு டைட்டில் பேஜ் இருக்கும். ரைட், இந்த டைட்டில் பேஜ் டைட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த டைட்டில் பேஜுக்கு பின்னால் இருக்க பேஜ்ல காப்பிரைட் இருக்கும். இதுதான் எப்பவுமே யூஸ்வலா இருக்கக்கூடியது. காப்பிரைட் இன்ஃபர்மேஷன், ஐஎஸ்பிஎன், எடிட்டோரியல் டீடைல்ஸ், பிரிண்டிங் ஹிஸ்டரி, இதெல்லாமே போட்டிருப்பாங்க. எத்தனை எடிஷன் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் நமக்கு அந்த இடத்துல யூஸ்வலி ரிவர்ஸ் ஆஃப் த டைட்டில் பேஜ் தான் கரெக்டான ஆன்சர். Which two of the following strictly follow the parameters of the documentation prescribed with the 8th edition of MLA handbook? இதுவும் நமக்கு சிம்பிளான, ஒன்றும் கஷ்டமானதெல்லாம் இல்லை. பேப்பர் 1லயே நீங்களாம் அதை படிச்சிருப்பீங்க, எல்லாருமே நம்ம படிச்சிருப்போம். ஸோ எம்எல்ஏ 8th எடிஷனை பொறுத்த வரைக்கும், அல்லது நம்ம லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எம்எல்ஏ தான் ஃபாலோ பண்ணுவோம். நம்ம ஒன்றும் ஏபிஏ அல்லது சிகாகோலாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு பேப்பர் எழுதுனா நம்ம அஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி பண்ணலாம், இஎல்டி பண்ணலாம். பட் நமக்கு இந்த எம்எல்ஏ பழக்கமான ஒன்று தான். அப்போ நமக்கு இந்த இடத்துல எது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து கரெக்ட் டாக்குமெண்டேஷனை பேராமீட்டர்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்ல போனா, ஃபர்ஸ்ட் உள்ளது கரெக்டாக தான் இருக்கு. ஒரு எடிட்டட் புக் அது, அப்போ கரெக்டா எடிட்டர் பேரை போட்டிருக்கு, கமா போட்டு எடிட்டர்னு போட்டிருக்காங்க. செகண்ட் உள்ளது பார்த்தோம்னா, ஓகே, செகண்ட் உள்ளதுல ஒரு ஃபிளா இருக்கு. ஆக்சுவலா சொல்ல போனா செகண்ட் உள்ளது ஆத்தர் பேரும் போட்டிருக்காங்க, அப்புறம் திருப்பி டிரான்ஸ்லேட் பண்ண பேரும் போட்டிருக்காங்க. பட் அதை யூட்டிலைஸ் பண்ணல, அது ஒரு பிரச்சனை இருக்கு. பட் நமக்கு ஆப்ஷன் 1 கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் 3யுமே நமக்கு ஒரு எல்லாமே கிட்டத்தட்ட நமக்கு பார்க்கும்போது 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஒரே புக்குக்கு 2 டிஃப்ரெண்டான என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஒன்று எடிட்டட் புக்கு, இன்னொன்று ஒரு டிரான்ஸ்லேட்டட் புக்கு. எது எம்எல்ஏ 8th பொறுத்த வரைக்கும் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா இருக்கு. ஆல்ரைட், செகண்ட் ஒன் வந்து பழைய, நான் எங்களோட எம்எல்ஏ 7th நம்ம அப்படி பண்ணுவோம், டிரான்ஸ்னு போடுவோம். பட் இப்போ நம்ம டிரான்ஸ்னு போடுறது இல்லை, டிரான்ஸ்லேட்டட் தான் நம்ம போடுறோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு 4th தான் கரெக்ட். ஆக்சுவலாக சொல்ல போனால் 1 and 4 தான் கரெக்டாக இருக்கணும். செக் பண்ணிடுவோமா? எஸ், 1 and 4 தான் கரெக்டாக இருக்கு. ஆல்ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது கரெக்டாக இருக்கு. இது ஏன் தப்பு அப்படின்னு சொல்ல போனால், நம்ம இந்த மாதிரி டிரான்ஸ் நம்ம எழுத மாட்டோம். ஆக்சுவலாக எம்எல்ஏ 7ல அது முன்னாடி இருந்துச்சு, 7 or 6 இருந்துச்சு. அப்புறம் பின்னால மாறிட்டு அப்புறம் ஃபுல்லாக தான் எழுதுறோம். நம்ம இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் தான் போடுறோம். இல்லைன்னா கூட என்பி நோ பேஜ் அந்த மாதிரிலாம் போடுறதே இல்லை. இருந்துச்சுன்னா போட்டோம், இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆத்தர் பேரே அப்படிதான், இருந்துச்சுன்னா போடும், இல்லைன்னா இது இருக்கும் இருக்கல தான் ஆரம்பிங்கிற மாதிரி தான் ரூல் இருக்கு. ஆல்ரைட், அடுத்தது 44. Which two of the following are the true according to the documentation style prescribed by the 8th edition of the MLA handbook? இதுலயும் மறுபடியும் என்ன பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு சேம் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. எம்எல்ஏ ஹேண்ட்புக்கை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் இதுல சரி, எதெல்லாம் தப்புன்னு போட்டிருக்காங்க. முதல்ல எம்எல்ஏ ஹேண்ட்புக்கை பொறுத்த வரைக்கும் பப்ளிஷர், அதாவது இம்ப்ரிண்ட்டை ஒழிச்சிருங்க. அதாவது ஒரு அந்த காலத்துல எம்எல்ஏ 7 பண்ணும்போது லாஸ்ட்ல பிரிண்ட்னு போட்டிருப்போம். அதை அப்புறம் தூக்கிட்டோம். பிரிண்ட்டுங்கிறத நம்ம போடுறதே கிடையாது, அதை எடுத்துட்டோம். ஆனால் இந்த டைட்டில் பேஜ் ஆஃப் த புக் கண்டைன்ஸ் an imprint as well as the publisher's name, omit the imprint and use the publisher's name. பப்ளிஷர்ஸ் நேமை மட்டும் போட்டால் போதும் அப்படிங்கிறத
எம்எல்ஏ எய்த்து சொல்லுது, கரெக்டு தான். அதுதான் கரெக்ட் ஆக்சுவலா. அண்ட் வைல் கிவிங் a URL காப்பி இட் ஃப்ரம் த வெப் ப்ரௌசர் பட் omit HTTP ஆர் HTTPS, அதுவும் கரெக்டு தான். HTTPS ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு தான் எம்எல்ஏ எய்த்தில் போட்டிருக்கு. HTTPS தேவையில்லை, வெறும் லிங்கை மட்டும் கொடுத்தா போதும், நமக்கு டிஃபால்ட்டாக தெரியுங்கிறதுனால. இப்போ கொட்டேஷன் எக்ஸ்டென்ஸ் டு மோர் தென் 5 லைன்ஸ், கொட்டேஷன் வந்து 5 லைனுக்கு மேலே போச்சுன்னா செட்ஸ் இட் ஆஃப் ஃப்ரம் த டெக்ஸ்ட் அஸ் அ பிளாக் அண்ட் இன்டென்டட் அஸ் இன்ச் ஃப்ரம் த லெஃப்ட் மார்ஜின். இதுவுமே தப்பு தான் ஆக்சுவலாக. அங்க என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு எம்எல்ஏ படி பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ 5 லைனை தாண்டணும்னு அவசியம் இல்லை. 4 லைனை தாண்டினாலே நம்ம என்ன பண்ணிடலாம், அது ஒரு பிளாக் கோட்டுன்னு சொல்லுவோம், நம்ம அப்படி தாண்டிடலாம். 4 லைனை தாண்டி 5 லைனா போயிட்டு அப்படின்னாலே நம்ம ஆக்சுவலாக கொண்டு வந்துடலாம். ஆல்ரைட். அப்புறம் இன்டன் பண்றதுமே அண்ட் இன்ச் ஃப்ரம் த லெஃப்ட் மார்ஜின்ங்கிறதும் அந்த இடத்துல சரிதான். ஆனாலுமே நமக்கு இந்த இடத்துல மிகச்சரியான ஒரு ஆன்சர்னு சொல்ல போனால் 1 and 2 தான் சரியா இருக்கு. அண்ட் தேர்ட்லையும் ஒரு சின்ன 5 லைன்ஸுங்கிறது அந்த இடத்துல கொடுக்கவே இல்லை. ரைட். பொயட்ரிலையுமே 3 லைனுக்கு மேலே தாண்டிட்டுனா அவங்க அதை நாலாவது லைன் வந்துட்டுனாலே அது தனியாக ஒரு பிளாக்காக போட சொல்றாங்க. ஸோ அதுவுமே நமக்கு எம்எல்ஏ படி அதற்கு 5 லைனுக்கு வெயிட் பண்ண தேவையில்லை. அப்புறம் ஆப்ஷன் டியை பார்த்தோம்னா லாங் டைட்டில்ஸ் அப்ரிவேட்டட் யூசிங் கேபிட்டல் இனிஷியல்ஸ்ன்னு சொல்லி எங்கேயும் கொடுக்கப்படவில்லை. லாங் டைட்டில் ஃபர்ஸ்ட் உள்ளது மட்டும் ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல போனால், லாங் டைட்டில் வந்து அப்ரிவேட் பண்ணி நீங்கள் கொடுங்கிறது நம்ம பழைய அந்த காலத்து ப்ராஜெக்ட்ல நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஒருவேளை த 1000 ஸ்ப்ளெண்டிட் சன்ஸ்னா டிடிஎஸ்ன்னு போடுவோம். ஓகே, அந்த மாதிரி ஷார்ட்டாக பண்ணுறத வந்து இப்போ யாரும் விரும்புறதில்ல. அது முன்னாடி பண்ணது. பட் நம்ம இப்போ ஷார்ட்டாக கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுக்க த 1000 அப்படின்னு போட்டால் கூட போதும். ரைட். ஸோ ஆப்ஷன் இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா ஏ அண்ட் பி கரெக்ட். அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஸ்டைல் ஷீட் கம்பைலேஷன் ஆஃப் ஸ்காலர்லி கன்வென்ஷன்ஸ் அண்ட் டிரெக்டிவ்ஸ் வாஸ் பப்ளிஷ்ட் இன். ஓகே, ஸ்டைல் ஷீட்டை பற்றி இங்கே கேட்டிருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்டைல் ஷீட் எப்போ பப்ளிஷ் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா 1951 தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. அந்த மாடர்ன் லாங்குவேஜ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதோட ஸ்டைல் ஷீட்டை வந்து 51ல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பின்னால் அந்த ஸ்டைல் ஷீட் வந்து என்ன இருக்குன்னா மாறி ஹேண்ட்புக், எம்எல்ஏ ஹேண்ட்புக் நம்ம சொல்கிறோம்ல, ஹேண்ட்புக் 9th எடிஷன்லாம் இப்போ வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி மாறிட்டு ஸோ 7th 8th 9th வரிசை இப்போ 9th கடைசியில் வந்திருக்கு. இன்னுமே மாறும். ரைட். விச் இஸ் மென்ட் பை த கார்பரேட் ஆதர். சில நேரங்களில் பார்த்தோம்னா சில ஆல்ரைட், ஆனால் அது கார்பரேட் ஆத்தர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லைக் அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து பண்ண மாதிரி இருக்கும். அந்த இன்ஸ்டிடியூஷன்லேருந்து ஒரு கைட்லைன் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆத்தர் பேரை போட மாட்டாங்க, அந்த இன்ஸ்டிடியூஷனே பப்ளிஷ் பண்ண மாதிரி போட்டிருப்பாங்க. முன்னாடி எம்எல்ஏக்கு அந்த மாதிரி எம்எல்ஏன்னு போட்டிருப்பாங்க. பட் பின்னால் ஆத்தர் பேரும் போட ஆரம்பிச்சாங்க. எயித் எடிஷனில் ஆத்தர் பேர் இருக்கும், எடிட் பண்ணவரோட பேர் இருக்கும். பட் பார்த்தோம்னா நமக்கு இந்த கார்பரேட் ஆத்தர் அப்படின்னு சொல்ல போனால் அந்த சிங்கிள் ஆத்தர் பேர் போடாமல் அந்த ஆத்தர்ஷிப் அப்படிங்கிறது மேபி கலெக்டிவாக நிறைய பேர் பண்ணியிருக்கலாம். பட் அந்த இன்ஸ்டிடியூஷன் பேரை போட்டிருப்பாங்க. லைக் ஒரு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு கைட்லைன் போட்டிருக்காங்கன்னா, கொரோனாலேருந்து எப்படி தப்பிப்பது, எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுன்னு புக்கு போடுறாங்க, ஒரு பேம்ப்ளெட் போடுறாங்கன்னா அதுக்குரிய அந்த கார்பரேட் ஆத்தர் வந்து WHO தான் அல்லது யுனெஸ்கோ தான், அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அது கார்பரேட் ஆத்தர். பட் ஆர்கனைசேஷன் அஸ் ஆத்தர். ரைட். அதுக்கு அடுத்த கொஸ்டின், விச் இஸ் த லேட்டஸ்ட் எடிஷன் ஆஃப் சிகாகோ மேனுவல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் கேட்கும்போது 17th எடிஷன், இப்பவும் 17th. ரைட். ஓகே. அப்புறம் எம்எல்ஏ சிகாகோ பார்த்துருப்போம், சிகாகோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் சிகாகோ மோஸ்ட்லி நம்ம லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அன்லஸ் நீங்கள் அந்த மாதிரி டெய்லர் அண்ட் ஃப்ரான்சிஸ் மாதிரியான, டெய்லர் அண்ட் ஃப்ரான்சிஸ்லுமே ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்காங்க. ஒரு மெத்தடாலஜி ஒரு ஸ்டைலுக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா அதே ஸ்டைல் கைடாக ஃபாலோ பண்ணுங்க தான் சொல்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும். பட் சிகாகோ இன்னும் ஒரு சில ஜேர்னல்ஸில், சில ஸ்கோபஸ் ஜேர்னல்ஸில், சில எல்சேவியர் ஜேர்னல்ஸில் எதிர்பார்க்காங்க. அதுவும் பர்டிகுலராக லிட்ரேச்சர் நம்ம பண்ணும்போது சிலவங்க அதுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவ் சொல்ற இடத்துல மட்டும் பண்ணா போதும். அப்புறம் 48th கொஸ்டின், ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் விச் பிப்ளியோகிராபிக்கல் என்ட்ரி ஃபாலோஸ் த ஸ்டைல் பிரிஸ்கிரைப்ட் இன் எம்எல்ஏ. மறுபடியும் பிப்ளியோகிராஃபியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ 9th எடிஷனை ஃபாலோ பண்ண ஒரு எக்ஸாக்டான கரெக்ட் பிப்ளியோகிராஃபி எதுன்னு போட்டிருக்கு. ஒருவேளை இந்த புக்கு நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, எக்ஸலன்ட் புக், மாடர்ன் லிட்டரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி அப்படிங்கிற ஹபீபோட புக்கு எக்ஸலண்டா தான் இருக்கும். இதுல சி அண்ட் டி நீங்க பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே தெரியுது, பேரந்தீசிஸ்குள்ள என்ன பண்ணிருக்காங்க, பிராக்கெட்ஸ்குள்ள இயர் போட்டிருக்காங்க. அது நம்ம எம்எல்ஏவே கிடையாது. ஓகே, அதுவும் ஒரு பின்னால போட்டால் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் நம்ம ஏபின்னு சொல்லிட்டு போயிடலாம். முன்னால கொண்டு போட்டிருக்காங்க, அது என்னன்னே தெரியாது. எம்எல்ஏவும் கிடையாது, ஏபிஐயும் கிடையாது, ஏதோ ஒன்று அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது முதல் 2க்கு தான் போட்டியே இருக்கு. முதல் 2லையுமே 2008 முடியறதுக்கு முன்னாடி ஒரு செமிகோலன் வச்சிருக்காங்க இல்லையா. இது நமக்கு இப்போ கிடையாது. முன்னாடி அந்த காலத்துல 7th எடிஷன்ல 7th இருந்துச்சு நினைக்கிறேன். 7th நான்
யூஜி பிஜி படிச்ச டைம்ல இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பின்னால மாறிட்டு 8th வந்துச்சு. இப்போ 9th வந்திருக்கு. 9த்ல இப்போ எக்ஸாக்ட்டா கரெக்ட்டா நமக்கு பொருந்தக்கூடியது அப்படின்னு சொல்லப் போனா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது தான் எக்ஸாக்ட்டா இருக்கு. அதுதான் நமக்கு முதல்ல ஆத்தர் பேர் எழுதிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கப்புறம் நமக்கு ஃபுல்லா நமக்கு ஒர்க் எழுதிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப். அப்புறம் எல்லாமே காமா, 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 காமா அப்படிதான் போடணும் அப்படிங்கிறது தான் ரூல்ல இருக்கு. ஸோ அத ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்ட்டா அந்த இடத்துல கமா போட்டிருக்காங்க 2000 அப்படிங்கிறதுக்கு முன்னாடி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். அதுக்கு அடுத்தது 49th, which of the following citations of an article published in a journal is the correct format of according to MLA? மறுபடியும் MLA 9th editionோட டாக்குமெண்டேஷன் ஃபார்மேட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப அடிக்கடி கேட்ட மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே நம்ம எந்த பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம்னா முன்னாடி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால தான். ஸோ அப்போ நமக்கு இதில் எது கரெக்டான இது வந்து ஜேர்னல் ஆர்டிக்கலோட சைட்டேஷன் மெத்தடாலஜி ஸ்டைல் இதில் ரொம்ப கரெக்டாக இருக்கக்கூடியது 2016 ஆரம்பிக்கிறது நான் முதல்ல சொன்னேன். ஃபர்ஸ்ட்ல இயர் வரவே கூடாது, வேண்டாம், அதுக்கு தப்பு. அப்போ முதல்ல உள்ளதை தூக்கிடலாம். அண்ட் இதில் ஒரு ஆத்தர் பேர் இருக்குன்னா எம்எல்ஏவை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஆத்தர் பேர் போட்டு தான் ஆகணும். ஸோ ஆத்தர் பேர் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். பாக்ஸ் காலின் கிளென்னி அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் காலின் கிளென்னின்னு போட்டிருக்கு. அப்போ ஆத்தர் பேர் இருக்குன்னா ஆப்ஷன் டில கரெக்டாக இருக்குது. ஆல்ரைட். இதில் கூட அமெரிக்கன் பீரியாடிக்கல்ஸ் எதையோ போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வரிசையாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். அந்த எதுக்கடுத்து எது இருக்கணும்ட்டு முதல்ல ஆத்தர், ரெண்டாவது ஆர்டிக்கிளோட பேரு, மூணாவது ஜேர்னலோட பேரு, நாலாவது வால்யூம், இஷ்யூ, இயர், பேஜஸ், அந்த ஆர்டர்ங்கிறது. அப்போ நமக்கு இந்த இடத்துல கரெக்டாக இருக்கக்கூடியது ஆப்ஷன் டி தான் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் பர்ஃபெக்ட். ஆல்ரைட். ஃபைனல் கொஸ்டின், 50th கொஸ்டின். எலியட்ஸ் தியரி ஆஃப் அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, அப்பியர்ஸ் இந்த எஸ்ஏ டைட்டில் எந்த எஸ்ஏல வந்திருக்கு? அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் அப்படின்னு கேட்டோம்னா இந்த இடத்துல எதுக்காக பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, டிராமால ஃபீலிங்ஸை இமோஷனா ரிவீல் பண்றதுக்கு ஒரே வழி என்ன அப்படிங்கிறத அவர் பேசியிருப்பார். அப்போ பர்டிகுலராக ஹேம்லெட் அண்ட் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு எஸ்ஏல தான் டிராமா பத்தி, டிராமாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை, ஹேம்லெட்டோட ஃபீலிங்ஸை ரிவீல் பண்றது எல்லாத்தையும் அதில் தான் பேசியிருப்பார். அப்போ அதுதான் ஆன்சர். ஒரு கரெக்டான ஆன்சர் தான். நம்ம இன்னைக்கு 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கிறோம். ஸோ இதில் அடுத்த கண்டினியூஷன் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த 50 கொஸ்டின்ஸை பார்க்கலாம். இதில் நிறைய நீங்கள் படிச்சுப்பீங்க, நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ நம்ம சிக்ஷா கிளாஸில் யூஜிசி நெட் இங்கிலீஷ் லிட்டரேச்சருக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. அண்ட் இதில் நமக்கு லைவ் கிளாஸ், இன்டராக்டிவ் லைவ் கிளாஸஸ் நமக்கு உண்டு, ரெக்கார்டட் வீடியோஸ் உண்டு, அண்ட் நமக்கு டாபிக் டெஸ்ட் அப்பப்போ நமக்கு கண்டிப்பாக உண்டு, அண்ட் பிஒய்க்யூவும் நம்ம பார்ப்போம். ஓகே, இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் நமக்கு ஆரம்பிக்க போகுது. கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை கான்டாக்ட் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ தேங்க்யூ.